இந்தியிலம் துறை கண்ணீர் கையிலையினில் முந்தனிகள் கோயிலுக்கு முதற் பெருநாயகமாகி இந்திரன்மால் அயன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும் நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர். இந்த பாடலுக்கு தான் விளக்கம் சொல்றப்பல சொன்னேன். அந்த ஒருவர் யார் என்பதை பாட்டில் காட்டுகிறார் அடுத்த பாடல்ல. மற்றவர்தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுனிபாகால் மற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழி கொண்டார் என்பது பாடல். மற்றவர்தாம் என்பது கீழே குறிக்கப்பட்டவராகிய நான்மறை யோகிகள்ல ஒருவர். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவர். அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார், அவருடைய தன்மை என்ன என்பதை சொல்லுகிறார். அதாவது இவர் சாரூபம் பெற்றவர், முக்கியமாக யோக சித்தி கைவரப்பட்டவர். அதனால தான் கையில் இருக்கிறார். இன்னும் இவர் ஞான நிலையை முழுமையாக அடைந்து விடவில்லை. இருந்திருக்கலாம் திருமூலருடைய கோலம் ஆன்மறை யோகிகளுக்கு யோகிகள்லேயே நம்மகிட்ட திருமாளிகை தேவன் ஒரு பெருமானார் இருக்கார், திருவசிப்பா பாடினவர். அவருக்கே 4 கை உண்டு. சரவண திருமாளிகை தேவருக்கு 4 கரம். அவர் இங்கேயே 4 கரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு யோக சித்தி நாளேன்னு பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு இருக்காதா? எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு பதிவு இல்லை. இவருடைய தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியவில்லை. யோகிகள்னு தெரிகிறது. இங்கேயே 18 சித்திரங்களே புலிப்பானியா ஒருத்தருக்கு 4 கை இருக்குமே. காகபூஜன்ற யாரோ ஒருத்தருக்கு 4 கரத்தோடு தான் அவரை படமே வரைஞ்சிருப்பாங்க. சித்திரை பற்றி ஒன்று படிக்கல, யாரும் தெரியல அவங்களுக்கு. புலிப்பானிங்கிறவர் புலியில் வருவார்னு நினைக்கிறேன். காகபூஜண்டருக்கு 4 கரம். ஆமாம். அதனால அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார். அப்போ அனுமாதி சித்திங்கிறது இதுவே அவங்க முக்கியமான கருத்தா பெறல. இவர் நான்மறை யோகி, ஆதார யோகம் நிராதார யோகத்தினால கிலாயம் போயிருக்கார். அங்கே இவருக்கு அனிமாதி ஒரு பை ப்ராடக்டாக கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். அனிமாதி சித்தி கைவரப்பட்டாலே ஒரு முக்கியமான ஸ்டேட்டஸ். அதோடய அவங்க நின்றுவாங்க. 10 பேர் இங்கேயே சித்து வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் இவர் கையிலையில் இருக்கிறார். அதனால் மிகப்பெரிய சாரூப முக்தி அடைந்திருக்கிறார் என்று தெரிகிறது. சாரூப முக்தி அடைந்திருக்கக்கூடிய ஒரு முத்தான்மா, அனிமாதி சித்தி வல்லவர். பொதுவாக அங்கே இருக்கிற முத்தான்மாக்கள் எல்லாருக்குமே அனிமாதி சித்தி இருக்குமான்னு இப்போ தெரியல இப்போ. ஆனால் இங்கே யோகிகளாக இருக்கிறதுனால அவருக்கு நிச்சயமாக அனிமாதி சித்தி இருக்குன்னு தெரிகிறது. அனிமாதிங்கிறது அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, அப்புறம் பிராகாயம், அப்புறம் இன்னொன்று இருக்கா, இதெல்லாம் சொல்லக்கூடிய 8 இருக்குது. அனிமா அப்படின்னா சின்னதாகிடுறது, பெருசாகிடுறது, லேசாகிடுறது, வெயிட் ஆகிடுறது, இப்படிலாம் உடம்பை மாற்றிக்கொள்ளலாம். பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது கூடு விட்டு கூடு, இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே உயிரை செலுத்துறது, இதுன்னு சொல்லுகின்றோம். இதெல்லாம் அவருக்கு தெரிகிறது. வரும் சித்தி பெற்றுடையார் குற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் அப்படின்னார். கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும், இது சுவாமியோடைய மலைன்னு அர்த்தம். அங்கிருந்து புறப்பட போறார். எதுக்காக? குறுமுனிபால் உற்றதொரு கேண்மையினால், இவருடைய ஃப்ரெண்டை பார்க்கறதா போடுறோம். கேண்மைனா ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தங்க, நட்புன்னு அர்த்தம். கேண்மை அப்படிங்கிறது தமிழ் சொல்லுக்கு அதான். இவர் ஏற்கனவே நந்தியமர்மான்ட்ட பாடம் கேட்கும்போது கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பார்னு தெரிகிறது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு சாலை மாணாக்கர்கள். இவரே மன்றுதொழித்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர், இவங்கெல்லாம் ஒரு சாலை மாணாக்கர்கள். தன்னை நந்தி திரு அருள் பெற்ற 4 காட்டுக்கிறார் இவரே. உங்களை பற்றி கூட படித்த மாணவர்கள் நந்தியமர்மான்ட்ட கிளாஸ் படிக்கும் பொழுது கூட யார் யார் படிச்சிருக்காரு அவர் சொல்கிறார். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், இவர் சனகாதி முனிவர்கள், நந்தி திரு பெற்ற 4. இவங்க திருமூலராகிய இந்த மறையோகி சிவயோகி, அதோட கூட அகத்தியரும் இருந்திருக்காருன்னு இப்போ தெரிகிறது. ஏன்னா உற்றதொரு கேண்மை என்று சொல்லுகிறார். உடன் சில நாள் உறைவதற்கு
அவர் கூடவே இருக்கணும்னு தான் நினைக்கிறார். அகத்தியர் எங்கே இருக்கிறார்? பொதிகைமலை. அகத்தியருடைய இருப்பிடம் என்பது பொதிகைமலை. இந்த பொதிகைமலைங்கிறது எங்கே திருநெல்வேலியிலேருந்து மேற்க போகணும், பாபநாசம். திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் அப்பாசமுத்திரம் போகிற வழியில் இருக்குது, அங்கேயே தெரிய ஆரம்பிச்சிடும், அகத்தியர் மலை தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் அப்படியே நீட்டாக இருக்கும். அதில் இந்த இது கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கேருந்து தொடங்கி பாம்பே வரைக்கும் போகுது மேற்கு தொடர்ச்சி மலை. அதில் ஒரு சிறு பகுதிக்கு பொதிகை மலைன்னு பேர், அதுக்கு மலையம்னு பேர். அந்த மலைக்கு இன்னொரு பேர் மலையம் அப்படின்னு பேர். அந்த மலைக்கு அதிபதியாக அகத்திய முனிவர் இருக்கிறார். அவர் அங்கே போய் எழுந்தல் இருந்தார். அகத்திய முனிவர் ஏன் அங்கே போனார் அப்படிங்கிறது தனிச்சரித்திரம். சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தது. எப்போ? சாமி யோகத்தில் இருந்தார். யோகத்தில் இருக்கும் பொழுது சனகாதி முனிவரோடு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ மன்மதன் பானம் தொடுத்தான். மன்மதன் இருந்து போனான். அப்புறம் தேவர்கள்லாம் வேண்ட யோகத்திலிருந்து சாமி வெளிப்பட்டு அம்பாளா திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்யும் பொழுது உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கூடி அங்கு சேருகிறது. அதனால வடதிசை அழுந்தி தென் திசை மேலே எழும்புகிறது என்று பார்க்கிறோம். அதனால தென் திசையில் உயிர்கள் எல்லாம் தெரிந்து போனதுனால அங்கே யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அதனால அங்கே இறைவனை போலவே ஒருவர் அங்கே இருந்தால் தான் அந்த வடதிசையும் சமநிலை ஏற்படும் அப்படின்னு அழகாக அந்த பாட்டு பாடிக்கொண்டே அகத்தியர் வருவது போல அகத்தியர் படத்தை காண்பிச்சோம். உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு பாட்டே வருவார். அவர்கள் அது பாட்டுன்னுமா இவர் சமநிலையாக இருந்தால் வர்றாரு. ஆனால் கருத்துக்குள்ள உயர்வு தாழ்வெல்லாம் நிலை வேண்டும்னு பாட்டை கருத்தை புகுத்தி பாடியிருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர் அங்கேயே பாடிக்கொண்டே வருவதாக, அவர் வரும்பொழுது பல தலங்களையும் வருகிறார், தரிசனம் செய்து கொண்டு அகத்தியர் வருகிறார். வரும்பொழுது பல அற்புதங்களை எடுத்துக்கொண்டே வருகிறார். அவர் அதில் மிக முக்கியமாக விந்திய மலையினுடைய கர்வத்தை அவர் அடக்குவது அவருடைய வேலையாக இருக்கிறது. விந்திய பருவத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனதுக்குள்ள மலைகளுக்கு பொதுவாக வளரும் குணம் உண்டுங்க. அது நம்முடைய அறிவியலும் பேசுகிறது, புராணங்களும் பேசுகிறது. விந்திய மலையானது வளருகிறது. அதில் வளர்ச்சியானது வடதிசை தென் திசை யாத்திரைக்கு தடையாக நிற்கிறது. இன்றைக்கும் அது இடையில இருக்குது. இந்தியா பருவத்துக்கு இடையில தான் நர்மதை அப்படிங்கிற ஒரு நதி ஓடுகிறது. நர்மதை நதி மேற்க ஓடக்கூடிய நதி. இந்தியாவிலே ஓடக்கூடிய 2 நதிகள் மேற்க ஓடுது. ஒன்று தப்தி, இன்னொன்று நர்மதை. இது 2 அரபிக்கடலில் கிடக்குது. மற்றதெல்லாம் கிழக்க தான் போய் கிடக்கும், வங்கக்கடலில் கிடக்கும்னு பார்க்குறோம். இந்த விந்திய பருவத்தினுடைய கர்வம், அது வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அதற்கு சரியான ஆள் யாராக இருக்கலாம் அப்படின்னா அவர் அகத்தியராக தான் இருக்க முடியும்னு சொல்லி அவர் தான் தெற்கு நோக்கி போகிறார், அவர்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லி முதல்ல தேவர்கள்லாம் சொல்கிறார். தேவர்கள்லாம் நாரதரை தேர்ந்தெடுத்து நாரதர் சென்று விந்தியத்தை சொல்கிறார். நீ என்ன அப்படி இருக்க, நீ அப்படி இருக்காத, மேரு எப்பேற்பட்ட மலையாக இருக்குது, நீ இப்படி சின்னதாக இருக்க அப்படின்னு சொல்லி அவருடைய கர்வத்தை வளர்த்து விடுறார். உடனே அவர் மேலே ஆகாசத்தை வரைக்கும் வளர்ந்து சூரிய சந்திரனுடைய யாத்திரையை தடை பண்ணுறார். அவ்வளோ வசக்க வளர்ந்துருச்சு அந்த மலை என்று சொல்கிறார்கள். அப்புறம் அகத்திய முனிவர் வந்தார். அகத்திய முனிவர் அதனுடைய கர்வத்தை அடக்கி நான் திரும்ப வர வரைக்கும் நீ மேலே வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் அவர் திரும்ப போகவும் இல்லை, அந்த மலை அதுக்கு பிறகு வளரவும் இல்லை, அப்படியே இருக்குது என்று சொல்கிறாங்க. பொதுவாக மலைகள் எப்படி உண்டாகிறது? நம்முடைய இமாச்சலம் அப்படி இருக்கு இல்லையா, இமயமலை, அதுக்கு ஃபோல்டர் மவுண்டைன்னு பேர், ஃபோல்டிங் மவுண்டைன்னு பேர். அது மடிப்பு மலைகள்னு அதுக்கு பேர். அதாவது இந்தியாவினுடைய இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்திய கண்டம், துணைக்கண்டம்னு இதுக்கு பேர். இந்திய துணைக்கண்டம் அப்படிங்கிறது ஏசியாவோட சேர்ந்து மோதிருச்சு. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்து தெரியாது நமக்கு. இப்போ அது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது கீழே அண்டார்டிகாவோட இருந்து சேர்ந்தது. அது அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆசியா கண்டத்தோட மோதிச்சு. இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட், 2 பிளேட்டை மோதும் போது இடையில இருக்கக்கூடிய நிலம் என்ன ஆகுது, மேலே புறப்பட்டு மேலே வந்து கொண்டே இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சம் மடிந்து 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 மேலே வந்ததுனால அதுக்கு ஃபோல்டர் மவுண்டைன்னு பேர், மடிப்பு மலைன்னு பேர். இமயமலைக்கு மடிப்பு மலைகள்னு பேர். அதனால தான் இமயமலையுடைய உயரத்தை இது வரைக்கும் யாராலையும் எந்த மலையாலையும் ரீச் பண்ண முடியாத காரணம் அது இன்றைக்கும் இந்தியாவினுடைய தட்டு என்ன ஆகுது, நகர்ந்து கொண்டு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இமயமலை இன்னும் வசக்க போயிட்டே இருக்கு. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு சென்டிமீட்டர் முன்னாடி இருந்ததுக்காக 1 சென்டிமீட்டர் இந்த நிலத்தட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுங்கிறாங்க. அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தான் அங்கங்கே நில அதிர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்முடைய நில அதிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்னு சில பகுதியில் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வடக்க இருக்கக்கூடிய உத்தரகாண்ட், உத்தராஞ்சல் இந்த மாநிலங்கள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நிறைய நிலநடுக்கம் வந்து கொண்டே இருக்கும். அது காரணம் இந்திய தட்டு அந்த ஆசியா தட்டோட சேர்ந்து மோதி கொண்டே இருக்கிறதுனால தான். அதனால தான் இமாலயம் உயர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சரித்திர புவியியல் விஷயங்கள்லாம் தான் இதில் வருது. ஏன்னா மலை எப்படி வளர முடியும், மலை வளருவது என்பது இப்படித்தான். ஆனால் இந்திய மலை என்பது வளராமல் நின்று போச்சு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு, புவியியல் காரணமாக. அதை புராணத்தோடு இணைத்து அகத்தியர் வருவதாகவும் அகத்தியர் அதனுடைய வளர்ச்சியை நிறுத்தினதாகவும் அழகாக புராணப்படுத்தியிருக்கிறார்கள். புவியியல் கருத்தை தான் புராணமாக எடுத்து காண்பித்திருக்கிறார்.
அவர் இப்படி தாண்டி வருகின்றாருன்னு பார்க்குறோம். அப்புறம் கர்நாடகா பகுதியில் வாதாபி என்கின்ற பகுதியில் வில்வலன் வாதாபி என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் இருந்தாங்க. 2 அசுரர்களுமே என்ன வேலைன்னா காட்டில் வரக்கூடியவர்களை அடித்து சாப்பிட்றது தான் அவங்களுடைய வேலை. எப்படி சாப்பிடுவோன்னா ரொம்ப ட்ரிக் பண்ணுறான் அவன். ஒருவன் ஏதாவது ஒரு ஆடு போல் மாறிக்கொள்ள வேண்டியது, அவரை அந்த ஆட்டை வெட்டி சமைச்சு அதை சாப்பாடாக போடுறது. சாப்பிட்ட ஒரு செரிப்பாக உள்ள இருக்க அவன் உயிர் போய் அவன் வயிறு வெடிச்சு வெளில வந்துடுவான், செத்து போயிடுவார். உடனே இவங்க 2 பேரும் அவனை சாப்பிட்றது. இப்படி தான் அவங்க சதுர வச்சுருந்தான். இவனோட அநியாயம் அதிகமாக இருக்கிறதுனால அகத்தியருக்கு வரும்பொழுது அகத்தியரை உபசரிக்க வேணும்னு 2 பேரும் பிளான் பண்ணுறான். நல்ல ஒரு அந்தரை போல வடிவம் எடுத்துக்கொண்டு 2 பேரும் போய் ஒரு ஆட்டை வச்சுக்கொண்டு வேறு அகத்தியரை உபசரிக்கிறான். சரி வாங்கப்பா சாப்பிட்னா அகத்தியர் புரிஞ்சுக்கிட்டார் இவங்க 2 பேரும் அசுர பசங்கன்னு. உடனே அப்புறம் அந்த ஆட்டை வெட்டுறான். ஒரு ஆடு அவர் ஆடாக மாறிட்டான். ஒரு ஆட்டை வெட்டினான். ஆட்டை வெட்டி சமைச்சான். சாப்பாடு போட்டாங்க. நல்லா சாப்பிட்டாரு அகத்தியர். அகத்தியர் சாப்பிடலாமா சார் இதெல்லாம் கேட்காதீங்க, ஏன்னா கந்த புராணத்தில் அப்படி தான் இருக்கு. படத்தில் மாம்பழம் போல காமிச்சிருப்பாங்க, கந்த புராணத்தில் ஆடு தான். அதற்கு முன்பு வரைக்கும் அந்தணர்கள் மாம்சம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுத்தான் அந்தணர்கள் மாம்சம் சாப்பிடுறதை நிறுத்தினார் அகத்தியர் என்று சொல்லுகின்றார். அப்புறம் சாப்பிட்றதுக்கு பிறகு அவன் மனசு வயிற்றுக்குள்ள வாதாபி ஜீரணாமின்னு சரிச்சுட்டான். அவன் செத்துட்டான், அவ்வளோதான். அப்புறம் அவர் இவனையும் கொண்டுட்டார் அந்த அகத்தியர், தப்பிச்சு விட்டாருன்னு பார்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி நான் மாம்சம் சாப்பிட்டதுனால தானே எனக்கு இந்த ஒரு நிலை, அதனால் இனிமேலுக்கு யாரும் வழிபாட்டு நிலையில் இருக்கிறவங்க மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உணவை அவர் நிறுத்தினதாக புராணம் சொல்லுகிறது. கந்த புராணத்தில் எப்படி ஆட்டுக்கறி சமைக்கணும் அப்படிங்கிறதையும் கந்த புராணம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவன் சமைச்சாங்கிறத விரிவாக பாடியிருப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியா. நம்முடைய பெரிய புராணத்துலேயும் வரும். பெரிய புராணத்தில் சமையல் செய்திகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப அழகாக ஒரு தனி கட்டுரையே எழுதலாம். எல்லாரும் இப்படி பாருனா எப்படி சமைச்சார், இப்படி கீரை எப்படி வதக்குனாங்க, சாதம் எப்படி வடித்தாங்க, இப்படிலாம் அதில் வரும். கண்ணப்ப நாயனார் மனத்தை எப்படி டேஸ்ட் பார்க்கணும், எப்படி சுட்டு சாப்பிடணும், இதெல்லாம் வரும். திருத்தொண்ட நாயனார் வீட்டில் எப்படி சமைச்சாங்க அப்படிங்கிறத புதிரிகள் நாயனார் சமைக்கிறத காட்டுறாங்க. திருத்தொண்ட நாயனார் வீட்டில் எப்படி மாம்சம் சமைக்கப்பட்டது என்பதை ரொம்ப விரிவாக காட்டுகிறார். இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்துட்டு கறிக்கு வேறும் பலகாயம் கூட்டி அரைத்து கடிதமைப்பார்னார். அந்த எலும்பெல்லாம் உடைச்சி உள்ளேருந்து சதையெல்லாம் எடுத்து சமைச்சாங்க. கறிக்கு வேண்டும் பல காயம் கூட்டினார். அழகாக அந்த சமையல் ரெசிபியை சொல்லுகிறார், எப்படி தான் சமைக்கணுங்கிறத காட்டுகிறார். அது என்னென்னலாம் செய்யணும், அரைத்து கூட்டி கடிதமைப்பார்னார். அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். கறிக்கு வேண்டும் பலகாயம் அரைத்து கூட்டினா மசாலாவை அரைச்சி தானே கறி குழம்புக்கு சேர்க்கணும். அதையெல்லாம் அழகாக சொல்லுகிறார் சேக்கநாட் சாமி. அதுபோல் இங்கே எப்படி ஆட்டுக்கறி எப்படி சமைக்கணுங்கிறத அழகாக கச்சியப்ப சிவாச்சாரியர் காட்டியிருப்பார் கந்த புராணத்தில். அதனால் அப்படி அவர் அங்கேருந்து புறப்பட்டு வரார். அதுக்கு பிறகு புறப்பட்டு வரும்பொழுது குற்றாலத்துக்கிட்ட வரார். ஏன்னா திரிகூடமலைக்கு தானே போகணும். திரிகூடமலைங்கிறது அகத்திய மலை. அந்த மலைக்கு போகும்பொழுது குற்றாலத்தில் சங்கு வடிவத்தில் திருமாலுக்கு ஒரு ஆலயம், அங்கே அந்த ஆலயத்துக்கு அந்த வழியாக போனார் இல்லையா. உடனே அந்த பாகவதர்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் எல்லாம் போடுறாங்க, என்ன நீ இப்படி 90 திராட்செல்லாம் போட்டுட்டு எங்கள் வீதி வழியாக வர, இப்பெல்லாம் வரக்கூடாது, சைவர்கள்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் சொல்லிட்டு. ஓ அப்படியா சொல்லிட்டு அப்படியே போனார். குற்றாலத்தில் குளிச்சார். அங்கே நாம கட்டி கடையில் வாங்கி 2 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு நேராக உள்ளே போனார். ஆஹா பாகவதர் வராருன்னு எல்லாம் உள்ளே விட்டான். நேராக உள்ளே போனார். உங்களுக்கு திருமாலை அப்படியே ஒரு அழுத்தி சிவலிங்கமாக பண்ணிட்டு வெளில விட்டார். அவ்வளோதான். உள்ளருக்கூடிய திருமாலை கையால் அழுத்தி சிவலிங்கமாக மாற்றிட்டு திருநீரெல்லாம் பூசிட்டு வெளில விட்டார். உள்ளே போய் கூப்பிடுங்க உங்கள் நாராயணரன். உள்ள போனா சிவபெருமானா இருக்காருங்க அவரு. அப்படி அமைக்கப்பட்ட கோயில் தான் நம்முடைய திருக்குற்றால சுவாமி. குற்றாலநாதர் கோயில் முன்னாடி திருமால் ஆலயமாக இருந்து பின்னாடி சுவாமியார் கோயிலாக மாற்றப்பட்டது அகத்தியரால. அதுக்கு இன்னொரு கோயில் அங்கே பக்கத்தில் அதுக்குள்ளே இன்னொரு கஷேத்திரம் இருக்குது, குறும்பலான்னு அதுக்கு பேர். இந்த குறும்பலாவும் சுவாமி கஷேத்திரம் தான். பலாமரம் தான் அங்கே சுவாமியாக இருக்கக்கூடியது. ரெண்டுத்துக்குமே தனித்தனி பதியும் இப்படி ஞானசம்பந்த பெருமானார் பாடியிருக்கிறார்கள். சித்திரக்கூடம் இல்ல, சித்திரசபை. சித்திரக்கூடங்கிறது சிதம்பரத்தில் இல்ல, சித்திரசபை. சித்திரத்தினாலே அங்கே சபை இருக்கும். முழுக்க முழுக்க டிராயிங் தான் இருப்பார் உள்ள சாமி. கண்ணாடினாலே அபிஷேகம் பண்ணுவாங்க. எதுக்கு ஒரு கண்ணாடி நிறுத்தி கண்ணாடியில் சாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. உள்ள சாமி பிம்பம் அதில் தெரியும். இந்த பிம்பத்துக்கு தான் அபிஷேகம். ஏன்னா நடராஜா சித்திரமாக இருக்காருங்கிறதுனால அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிறதுனால. அதனால இப்படி பழங்காலத்து வழிபாடு சித்திரமாக வழிபாடு சுவத்தில் வரைஞ்சி சாமி தெய்வத்தை வழிபாடு என்பது தமிழர்கள்ட்ட இருந்த பழங்காலத்து வழிபாடு. அதில் திருமாலையும் சித்திரமாக வரைஞ்சி வழிபாடு பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டிலலாம் படம் தானே வச்சுருக்கோம். நானும் இல்லை அடித்தாங்களா சில படங்கள் தானே வரைஞ்சி சாமியெல்லாம் வரைஞ்சி வழிபாடு பண்ணுவோம். சுவரில் புராணனின் பெயர் எழுதி சுரவண கொடிகளும் துரங்கங்களும் கவரி பிணாக்களும்
கரும்பு வெள்ளம் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. சுவத்தில் தான் திருமாவளவன் அவன் பேர் என்ன மன்மதனை வரைஞ்சி வழிபாடு பண்ணாங்கன்னு அவங்களே பதிவு பண்ணுறாங்க. அவன் மன்மதன்கிட்ட போய் வேண்டுறாங்க, எனக்கு திருமாலை கல்யாணம் பண்ணிக்கணும் விருப்பமாக இருக்குது, நீ தானே ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நடைமுறைக்கு நீ தானே கடவுள், என்னை அவரோடு சென்று சேர்த்து விடுவாயாகன்னு சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க அவனை. அதில் அவனை பற்றி பாடுறாங்க. சுவரில் புராணனின் பெயர் எழுதி சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும், உனக்கான கொடி சுரம்னா மகரக்கொடி, சுறாமீன் தான் அவனுடைய கொடி. அந்த சுரவணர் கொடிகளும் துரங்கங்களும் கவரி பினாக்களும் காட்டி தந்தேன், கருப்பு வெள்ளம் காட்டி தந்தேன் அப்படின்னாரு. உனக்கு கரும்பு வெள்ளையும் அப்படின்னு அதெல்லாம் காட்டி தந்தேன் அப்படின்னு பாடுறாங்க. அழகாக இருக்கும். முள்ளுமில்லா சொல்லி எருமடித்து முயன்று நொற்கின்றன் காமதேவா கள்ளவில் பூங்குடுத்த கன்றை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பது ஒரு பேர் எழுதி அப்படின்னா அழகாக பாட்டு இருக்கும். அற்புதமான பாடல்கள் அதெல்லாம் ரசித்து பார்க்கணும் தமிழில். அதனால் எதுக்கு போனோங்க? அந்த சித்திர சபைக்காக போயிடுச்சு. சித்திரமாக வரைந்து வழிபாடு பண்ணுவது என்பது நம்மகிட்ட வழக்கம் இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கும் பழங்காலத்துலேருந்து தொடர்கிறது. திருக்குடமலையில் இந்த சபை என்பதே கோயில் இருக்காது, தனியாக தான் இருக்கும். கொஞ்சம் வெளில வரணும். கோயிலே இருக்காது. சித்திர சபைன்னா அது குற்றாலம் கோயில் இருக்க போட்டுன்னு நம்ம நினச்சிப்போம். அது கொஞ்சம் வெளில வரணும். ஒரு 500 மீட்டர் வெளியில் வந்தால் தான் தனியாக இருக்கும், மர சபையாக தனியாக இருக்கும். போனது இல்லையா? போயிருக்கவங்களும் தெரியும் நம்ம என்ன சொல்கிறாங்கிறது. மரத்தினாலே ஒரு கறி கோயிலாக அமைக்கும். முழுக்க ஃபுல்லாகவே மரம் தான். கோயில் முழுக்க மரத்தாலே கட்டியிருப்பாங்க. ஃபுல்லாக சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ தான் அபிஷேகம்லாம் நடந்துச்சு. இப்போ போன வாரம் கூட ஏதோ அபிஷேகம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. ஏதோ கண்ணாடியில் அபிஷேகம் பண்ணாங்க. அந்த அங்கே போய் அவர் மிளகு அகத்தியர் அங்கே தென்தமிழ் மலையில் உறைந்து கொண்டார். அகத்திய புதிய மலையில் உறைந்து கொண்டார்னு பேர். அந்த மலையிலேருந்து புறப்பட்டு வர காற்றுக்கு தான் மலையமாருதம்னு பேர். அதுக்கு தென்றல்னு பேர். புதிய மலையிலேருந்து புறப்பட்டு வர காற்றுக்கு தான் தென்றல்னு பேர் அப்படின்னார். உற்றது ஒரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நற்றமிழின் புதிய மலை. அது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தக்கூடாது என்பதில் சாமி உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு புராணம் ஒரு காண்டு இல்லையா? கடைசி வரைக்கும் புகையோடலையே புதிய விலைக்கு வர இல்லையா? புராணத்தில் புதிய விலைக்கு போனாரு இல்லையே? அவர் எங்கே எல்லாத்திட்டு போனாரு. திருவாவூர் பக்கத்தில் போய் சாத்திரமில்ல உட்கார வச்சுட்டார் போய் சாமிவர். நற்றமிழின் புதிய மலை. நற்றமிழின் புதிய மலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே உரிய மலை. அது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை ஓடுது. ஆனாலும் கூட அதில் சிறப்புக்குரிய பகுதி அது பொதிகை மலை. பொதிகை மலைங்கிறது அட்ட பருப்பதங்கள்லாம் ஒன்று. இந்தியம், பொதிகை, அப்புறம் கந்தமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வித பருப்பதங்களில் பொதிகை மலை நமக்கு முக்கியமான மலை. அது அங்கே சாமி எழுந்திருக்கிறார். அகத்திய முனிவர் லோபமுத்திராதேவியோடு எழுந்திருக்கிறார். நீங்கள் அம்பாசமுத்திரத்துக்கு போனீங்கன்னா அகத்தியருக்குன்னு தனி கோயிலே பார்க்க போனீங்க. அம்மா ஆச்சரியப்பட்டேன். இப்போ தான் போனேன். அப்படின்னு இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி அம்பாசமுத்திரம் ஸ்பீசியாக போயிருந்தேன். அம்பாசமுத்திர கடைவீதியில் அகத்தியருக்குன்னு தனி சன்னதிங்க, தனி கோயில். அம்பாசமுத்திரம் தான் உங்களுக்கு ஊரா? அப்படியா? அம்பாசமுத்திரத்தில் அந்த இவர் திருமாலும் சுவாமி சேர்ந்து ஒரு ஊரில் கோயிலாக இருப்பாங்க. என்ன ஊர்? சங்கரநாராயணன் கோயில், சின்னசங்கரன் கோயில். சின்னசங்கரன் கோயிலில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த அம்பாசமுத்திரத்தில் சின்னசங்கரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஆடித்தவசு இங்கே நடக்கும், சங்கரன் கோயில் நடக்கும். அங்கேயும் பண்ணுறாங்களே. அங்கே ஒரு நிகழ்ச்சி நம்ம திறமையாக நம்ம சன்னியானம் இப்போ காதலாய்க்கு வந்து பண்ணியிருப்பதிங்க ஓட சொன்னாங்களே, கண்ணீர் மல்கி. அந்த பதிகம் ஓத சொன்னாங்க இல்லையா? இந்த பதிகத்தை ஓத சொல்லி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அங்கே என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போனேன். அந்த கோயிலே ஆச்சரியமான கோயிலுங்க. அந்த கோயில் சின்னசங்கரன் கோயில்லையே சாமி சேமமூர்த்தியே முக்கோண கல் தான், கேதார சாமி மாரி இருக்கார். அதில் ஒரு பாம்பு படம் ஒன்று இப்படி இருக்குது. அதை எடுத்து காமிச்சாங்க நமக்கு அழகாக. சாமி இங்கே இப்படி தான் இருக்கார் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்ன ஒரு அற்புதம்னா, நம்ம சோழ நாட்டிலையும் சரி சென்னையிலையும் சரி சுவாமி கோயிலில் சாமி சன்னதியில் விபூதி கொடுப்பாங்க. அம்பாள் சன்னதிக்கு போனால் குங்குமம் கொடுப்பாங்க. சாமி சன்னதியில் விபூதி கொடுக்க மாட்டுறாங்க. சாமி சன்னதியில் தீவார்த்தனை ஆகி சாமி கூப்பிட்டு வந்தோன்னே நேரம் அம்பாள் சன்னதிக்கு வந்துருக்காங்கிறாங்க. அங்கே போய் அம்பாள் தீவார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாள் சன்னதியில் விபூதி கொடுக்குறாங்க. அங்கே குங்குமமே கொடுக்கல. ரொம்ப ஆச்சரியமான அனுபவமாக எனக்கு இருக்குதுங்க. இது நம்ம சோழ நாட்டிலே இருந்த வழக்கம் தான். அது ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் இருக்குது. இப்போ அசால்புரம் கஷேத்திரத்தில் இருக்குது. திருவெண்ணீற்றுமைன்னு பேர் அம்பாள் இருக்காங்க. அதனால் அங்கே திருநீர் தான் அம்பாள் சன்னதியில் பிரசாதம். எங்கேயுமே அம்பாள் சன்னதி விபூதி கொடுக்கணும். அது நம்ம குருக்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க, சேர்ந்துட்டு போட்டோம். ஆனால் பாண்டி நாட்டு குருக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க போல் இருக்குது. அதனால் அவங்க கரெக்டாக அந்த ஃபார்மாலிட்டிஸை கடைபிடிக்கிறாங்க. அங்கே அந்த அம்பாசமுத்திரத்தில் உள்ள சின்னசங்கரன் கோயிலுங்கிற அந்த கோயிலுக்குள்ளே ஒரு கல்லில் சுவாமி சேமமூர்த்தியாக இருந்தார். அந்த சேமமூர்த்தியில் ஒரு படம், பாம்பு படம் அற்புதமாக இருந்துச்சு. அந்த கோயிலில் தான் அடியே நாங்கள் பேசினேன்.
அந்த சின்னசங்கரன் கோயில் போகிற வழியில் மெயின் ரோட்ல அம்மாந்திர கோயில், அந்த மெயின் ரோட்லேயே அகத்தியர் கோயில்னு கோயில் இருக்குது. அகத்தியர் கோயில்னு சொல்கிறாங்க. அகத்தியருக்கு 10 நாள் உற்சவம் நடக்குது. அகத்தியருக்கு உள்ள அகத்தியர் சுவாமி உள்ள தனியாக எழுந்திருக்கார். லவமுத்ரா தேவி எப்படி சாமி சன்னதி அம்பாள் சன்னதி இருக்கும் அதே போல் இருக்குது. அங்கே 63 சன்னதி இருக்குது. அங்கே உற்சவம் முடிச்சிருக்கிறாங்க. 10 நாள் வாகன புறப்பாடு எல்லாமே இருக்குது. பார்த்தா சுவாமி கோயில் போல இருக்கான மூலமூர்த்தி அகத்தியரும் லவமுத்ரா தேவி. சிவாகம கோயில் அங்கே குருக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. ஆமாம் 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 எல்லா மூர்த்தி எல்லா சிவாலயத்தில் என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்குங்க. ஆனால் மூலமூர்த்தி மட்டும் அகத்தியரும் லவமுத்ராவும் அகத்தியர் கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அனுபவம். உற்சவம்லாம் நடக்குது. 10 நாள் உற்சவத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. வாகன புறப்பாடெல்லாம் உண்டு அந்த அளவுக்கு. ஏன்னா அகத்தியருடைய ஏரியா தானே அது. அம்பாசமுத்திரத்தில் தான் அம்பாசமுத்திரம் தாண்டா புதியமலை பாபநாசம். அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் போடுறது பாபநாசம். பாபநாசத்துக்கு மேலே தான் அகத்தியர் மலைக்கு போகணும். அங்கே அப்போ லவமுத்ரா தேவியோட அங்கே எழுந்திருக்கு. அந்த தாமிரபரணி அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து கீழே பாபநாசங்கிற சாமி சன்னதி அதை தாண்டி அம்பாசமுத்திரம் வழியாக திருநெல்வேலிக்குள்ள நுழையுது அந்த நதி. அதனால் அந்த மலைக்கு போகணும்னு விரும்பப்படுறார். நற்றமிழின் பொதிய மலை நன்னுதற்கு வழி கொண்டார். எப்படி வந்தார்? இப்போ கைலாசம் போகிறாங்க இல்லையா, கேதாரத்துக்கு போகிறாங்கல்ல. இந்த கேதாரம் என்பது கைலாசத்தினுடைய வாசல் பகுதிங்க. திருக்கேதாரம் இருக்கு இல்லையா, திருக்கேதாரம் என்பது கைலையினுடைய வாயிற்பகுதி. ஆனால் கைலைக்கும் இப்போ நம்ம வாசலுக்கு போயிட்டு இப்போ நம்ம வாசல் கேட்லேருந்து உள்ளே வந்து நேரம் உள்ளே வந்து வரோம்ல, அப்படி வர முடியாது. ஏன்னா இடையில பெரிய மலைகள் இருக்குது. கைலாசம் இறங்கினோடனே முதல்ல பார்க்குற ஸ்தலம் என்னது தான் கேதாரம். இது பல இடங்களில் புராணங்கள்லாம் பார்க்குறோம். அந்த புராணத்துலையும் பார்க்குறோம், இங்கேயும் பார்க்குறோம். ஆனால் இடையில மலை இருக்கிறதுனால கேதாரத்துக்கு அந்தாண்ட கையில் இருப்பதே நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை, போகவும் முடியவில்லை. ரீச் நன்னுதற்கு அரியது, போக முடியாது. ஆனால் ரெண்டுமே என்னது, அருகருகே இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால தான் முதல்ல இவர் கையிலேருந்து இறங்கினோடனே முதல்ல எந்த கஷேத்திரத்தை அடைகிறார்? கேதாரத்தை அடைகின்றார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் பாழ்போவது பிறவி கடல் தன் கண்ணார் மலரோனும் கீழ்மேலோடு என்றான் இது கேதாரம் நீரேன்னு இந்த சாமி அழகாக பாடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானாரும் ரொம்ப அற்புதமாக பாடுவார். தொண்டரஞ்சு களிறு மடக்கி அப்படின்னு. பூ கட்டும் போது கூட எப்படி கட்டணும் சாமிக்கு அப்படின்னு சொல்கிறார். தொண்டரஞ்சு களிறு மடக்கி குறும்பார் மலர் கொண்டு இண்டை கட்டி அப்படின்னு அழகாக பாடுறார். அந்த கஷேத்திரத்தில் உள்ளம்மிக்கார் குதிரை முகத்தார் உருகாளர்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட விசித்திரமான ஆட்கள்லாம் அந்த கேதாரத்தில் இருப்பதாக காட்டுகிறார். உள்ளம்மிக்கார் குதிரை முகத்தார் உருகாளர்கள் இவங்கெல்லாம் அந்த கேதாரத்தில் இருந்தாங்கிறார். இதை பற்றி அப்படின்னு ஒரு கட்டை எழுதியிருக்கிறேன். மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தருடைய காலகட்டத்தில் கிமு முதல் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் சமுத்திரகுப்தர் என்ற ஒரு அரசர் இந்தியாவை ஆட்சி பண்ணார். அவர்களுடைய காலகட்டத்தில் மெகஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க பயணி வந்தான். அவன் இண்டிகோ என்ற நூலை ஒன்று தொகுத்திருக்கிறான், இந்தியாவில் பார்த்த குறிப்புகள். அவன் இமாச்சலத்தினுடைய அடியில் ஒரு காலில் இருக்கக்கூடியவர்களையும் குதிரை முகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பார்த்ததாக தன் இண்டிகோ என்ற நூல்களில் பதிவு பண்ணி வச்சிருக்கான். அது எப்படி சாத்தியம் என்று பார்த்தா ஞானசம்பந்தர் அதே சொல்லுகிறார். உள்ளம் மிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் அப்படின்னு இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள்லாம் நமக்கு கிடைக்கிது. இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி தேவாரத்தில் பாடுறதுலாம் பொய் இல்லைன்னு அதில் தெரிகிறது. சரி, அதனால் அந்த மண்ணு திரு கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்து ஏத்தி துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை அன்னமலியகன் துறை நீர் அருங்கரையின் மருங்கு அணைந்தார் என்பது பாட்டு. பண்ணு திரு கேதாரம் வழிபட்டு கேதாரத்தை வழிபாடு செஞ்சார். கேதாரத்தில் சுவாமி சுயமூர்த்தி தான். இந்த பஞ்சபாண்டவர் வழிபாடு பண்ண மூர்த்தி இல்லையா அவரு? அவன் தானே. கேதாரம் அடியில் போனதில்லை. கேதாரம் பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு செய்தது. 6 மாதம் தேவ பூஜை, 6 மாதம் நர பூஜை அந்த கோயிலில். 6 மாதம் இப்போ இந்த காலத்துலாம் போக முடியாது தானே. தீபாவளிக்கு அப்புறம் தான் போகலாம். தீபாவளிக்கு அப்புறம் மூடிடுவாங்களா? அதுக்கு பிறகு குளிர்காலம் தொடங்கிடும். குளிரில் அதிகமான ரொம்ப பனி, இப்போவே பனி தாங்க, ரொம்ப அதிகமான பனி, மக்களால் போகவே முடியாது என்பதனால இப்போ க்ளோஸ். அது 6 மாதம் சுவாமியை கொண்டு கீழே வச்சுருவாங்க. அப்புறம் திரும்பி 6 மாதம் கழித்து கோடை நாள் தொடங்கும் பொழுது அக்ஷய திருதியை சித்திரை மாதம். அது சித்திரை மாதம் வளர்ப்பதை திருதி நட்சத்திரம் தான் அக்ஷய திருதி. அது அன்னைக்கிலேருந்து திரும்பி 6 மாதம் பூஜை. அங்கே 6 மாதம் தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறார். வழிபட்டு மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்து ஏற்றி. நேபாளம் என்கின்ற கஷேத்திரம்
இப்போ நேபாளம்ங்கிறது தனி நாடாகவே நம்மகிட்ட ஆகிப்போச்சு போகுது. இந்த காலத்தில் நேபாளங்கிற பேரை வழங்குவது பாருங்க. அங்கே பசுபதீஸ்வரர்னு சாமி பேர், அந்த வழிபாடு செய்தாருன்னார். காத்மண்டுல இருக்குது, அதான் தலைநகரம் இந்த நேபாளத்தில். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே இந்து நாடு நேபாளம் தான். இந்தியா வந்து இந்து நாடு கிடையாது. இந்தியா வந்து சமய சார்பற்ற நாடு இந்தியா. சாமி கும்பிட சொல்கிறாங்களா? இந்தியாவிலேருந்து இஸ்லாமியர்கள் தனியாக வெளியில் போகணும்னு நினச்சாங்க. இஸ்லாமியர்களுக்கு தனியாக நாடு வாங்கி கொடுத்தாரு ஜின்னா. இஸ்லாமியர்களாக வெளில போயிட்டாங்களே, அப்போ இந்து நாடாக அறிவிச்சிடலாம்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது இந்து நாடு கிடையாது, இது மதசார்பட்ட நாடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி முடிவு பண்ணிட்டார். அதனால தான் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு அவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகி போச்சு, சண்டை போட்டார், பிரச்சனை ஆகி போச்சுன்னா தனி அரசியல் கருத்து அது. இந்தியாவில் மெஜாரிட்டி இந்துக்கள் தான், எல்லாரும் சொல்லலாம் இந்து நாடு தான் இது. ஆனால் என்ன அதிகாரம் கிடையாது இந்துக்களுக்கு, அதுதான் இங்கே விஷயம். நம்ம இருக்கோம், அதிகாரம் இல்லை. இப்போது அரேபியாலாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய சட்டப்படி தான் அங்கே எல்லாமே நடக்கும். நாட்டு ஆட்சி கூட இதில் தான் நடக்குது, இஸ்லாமிய சட்டப்படி தான் நடக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இந்து மத சட்டப்படி ஆட்சி நடக்கலை. இது பொதுவான ஒரு சட்டத்தை உற்பத்தி பண்ணி கொண்டார்கள். அந்தந்த சமயத்தாருக்கு மட்டும் நீதி வழங்கும் பொழுது அந்தந்த சமயத்தாருடைய சட்டப்படி நம்ம இப்போ சொத்து பகிர்வு நடக்கும். நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த சொத்தை எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ள வேணும் என்பதுக்கு இந்து சட்டம்னு வச்சுருக்காங்க. இந்து சமயத்தில் என்ன மாதிரியான சட்டப்பிரிவு எப்படிலாம், எந்த பிள்ளைக்கு தான் இங்கே சொத்துரிமை உண்டு இல்லையா, அதுலேருந்து இப்போ பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டு அப்படிங்கிறது இப்படி சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்து சமயத்தில் என்ன சட்ட நடைமுறையோ அதன்படி தான் இங்கே திருமணம். இப்போ முத்தலாக்குன்னு ஒன்று உண்டு இஸ்லாமத்தில், 3 முறை தலாக் சொல்லிட்டாங்கன்னா அங்கே டைவர்ஸ். அங்கே அது இஸ்லாமிய சட்டம். அதுதான் நம்ம இந்திய கவர்மெண்ட் இப்போ வந்து தடை பண்ணுச்சு. முத்தலாக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. முத்தலாக் சொன்னால் அவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்களே அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதை ஒரு ஆதரமாக வச்சுக்கிட்டு அவன் எவ்வளோ அநியாயம் பண்ணுறான் இல்லையா. குழம்புல உப்பு இல்லையா, தலாக்குன்றான், அவ்வளோதான். ஒரு தடவை தலாக் சொல்லி இல்லையா, மத்தியான சாப்பாடு பிடிக்கலையா தலாக், சாயந்தரம் சாப்பிட்டு தலாக், அவ்வளோதான். ஒரு நாள் டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க முதலுக்கு முத்தலாக்குன்றதுக்கு பேர் இதுக்கு. இது மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கிறது பிரச்சனை தானே இதெல்லாம். அப்போ நம்மகிட்டே இருந்துச்சு உடன்கட்டை ஏறுதல்னு உண்டு நம்மகிட்ட. அது இருந்ததுன்னா இந்த சட்டப்படி என்ன பண்ணுறது? இப்போ முடியாது. அதனால இன்னைக்கு உடன்கட்டை இருந்ததுலாம் ஆம்பளைகளை ஏற்றிடுவாங்க, எல்லாரும் உடன்கட்டை ஏறாரு அதெல்லாம் கட்டையில் ஏற்றிடுவாங்க. அதனால தடை பண்ணது நல்லது அப்படிலாம் அழைச்சிக்கிறேன் அப்போதைக்கு. அதனால அந்த காலத்துல எல்லாம் சாமி கோயில்களை சுற்றி ஓ ஆமாம் இருக்கு. நம்மளெல்லாம் போக வேண்டியதாக இருக்குப்பா. சரி, அதனால இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்தியாவே இல்லை. பொதுவாக பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுவதை பெருமையாக கருதுனாங்க. அதை பற்றி புறநானூரில் பல்சான்றியரே பல்சான்றியரே அப்படின்னு ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டில் ஒரு மாதம் அந்த பொண்ணு சொல்கிறான், என்னை வந்து நோற்காத ஒழிக அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள்லாம் சான்றோர்கள் ஆண்களை பார்த்து, நான் என் கணவன் செத்து போயிட்டான், நான் உடன்கட்டை ஏற போகிறேன், ஆனால் என்னை பார்த்து எல்லாரும் நீங்கள்லாம் வந்து நீ உடன்கட்டை ஏறாத, உயிரை விடாத அப்படின்னு என்ன சொல்லி அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களெல்லாம் போய் சான்றோர்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறான். பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு அழைக்கிறான். என் கணவர் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்? அறுத்த வெள்ளரி விதை, வெள்ளரி அறுத்த அதுலேருந்து விதை வருது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரிசியை தண்ணீர் விட்டு புளியோடு கூடிய துவையில தொட்டு கொண்டு சாப்பிட வேண்டும். வெறும் தரையில் கல் படுக்கையில் தான் நான் படுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வைதவியம் என்கின்ற நோம்பை நோற்றுக்கொண்டு நான் வாழணும். இப்படி ஒரு இழிந்த நிலையில் நான் வாழ்கிறத விட என் கணவரோடு சிதையிலே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு. அதனால் எனக்கு அந்த உடன்கட்டை ஏறுவதற்கு நீங்கள் எல்லாம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெண் பாடுவது போல் ஒரு புறநானூறு பாட்டு பல்சான்றியரே பல்சான்றியரே தொடர்ந்து நிறைய பேர் பாடுறாங்க. அதில் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு, உடன்கட்டை ஏறதை பற்றி ஒரு பெண்ணே பாடுறான். அந்த மாதிரி மாதினியார் அவங்களும் உடன்கட்டை ஏறினாங்கன்னு பார்க்குறோம். எப்போது எம்மையாரும் உடன்கட்டை ஏற தானே போகிறாங்க. இப்போ கூட இப்போ சென்ட்ரப்பில் பார்த்தோமே, தேர்குன் கழிக்காமல் நாயனார் வீட்டு அம்மா போகிறாங்க. அதனால் அது வந்து அந்த காலத்தில் அந்த பெண்கள் தனிப்பட்ட முறையில் கௌரவமாக நினச்சாங்க. உடன்கட்டை ஏறாத பெண்கள் உலகத்தில் வாழ முடியாது, வாழ முடியாது. அவங்க வைதவியம் அப்படிங்கிற ஒரு நோன்பு நோக்கணும். அதுதான் விதவை வைதவம் என்கிற விதவை நோக்கிறவ விதவை என்கிற பேரை அழைக்கப்படுகிறார். சின்ன குழந்தைங்க கணவர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க வெள்ளத்தில் கொடுக்குறாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க, கடுகு அடிக்க மாட்டாங்க, வெங்காயம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, வெறி கஞ்சி சோறு வெட்டித்தாரில் படுக்கணும், சமூகத்தில் பேச வர வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, தனியாக போடையும்.
அண்ணன் வீட்டில் அண்ணி கொடுமை தாங்கிட்டு விட கொடுமை அது. அப்பா அம்மா பிள்ளை கவனிக்க மாட்டாங்க. 10 வயசு பாருங்க எல்லாம் நேராக பார்க்கணும். அதான் அந்த காலத்தில் வந்து 12 வயது தான் கல்யாணம். பொம்பளை பிள்ளைக்கு 12 வயசில் கல்யாணம் ஆயாச்சு. அந்த பொண்ணு பெரிய பிள்ளையாவே ஆயிருக்காது. 13 வயசுல போய் மாப்பிள்ளை செத்து போயிட்டானா ஏதோ காரணத்தினால அவள் சாகிற வரைக்கும் விதவையாக தான் இருக்கும். இது எவ்வளோ பெரிய கொடுமை. வயதுக்கு வருவதற்கு முன்பே ஒரு பொண்ணு விதவையாக இருக்கான்னா அவள் வயது வந்த காலத்தில் எப்படி இந்த வாழ்க்கையை கடப்பாவ. இதை பற்றி தான் அழகாக ஒரு பாட்டு, நம்ம ஒரு கதையை, அந்த வைதேகி காத்திருந்தாள்னு ஒரு படம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்துச்சு. அதில் இதுதான் கதை. சின்ன பொண்ணாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணிடுவா, அவன் சுத்து போயிடுவான், விதவையாக தான் இருப்பாள். ரேவதி நடிச்சிருப்பான் அந்த இடத்துல. பூங்காற்று என் மீது பட்டாலும் போதும் பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றதுன்னு பாடுறாள். அதுக்கு என்ன அர்த்தம்? சின்ன இளமையில் இருக்கா அவ. 18 வயசு பொண்ணுக்கு துணை இல்லாமல் வாழ்றதுங்கிறது எவ்வளோ கொடுமையான காலம். அதை எண்ணி தான் அதை தான் பாரதியார் வந்து காசியில் அவர் வைதிக விஷயங்களை வெறுத்ததுக்கு காரணம் அது முக்கியமான காரணம். அது அழகாக காமிச்சிருப்பான் இந்த பாரதிங்கிற படத்தில் கூட. ஒரு சின்ன பொண்ணு, சின்ன 10 வயசு பொண்ணு, பொம்பளை பிள்ளை, அதுக்கு மொட்டை அடித்து அதை கங்கையில் போட்டு அதை அமுக்கி குளிப்பாட்டி அதுக்கு மேலே அந்த காவி துணியை போட்டு போற்றி தூக்கிக்கிட்டு பொம்பளைங்கள்லாம் அழுகுறது மாதிரி அதை காட்டுவான். இன்றைக்கு நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா தாய்க்காரவங்க சுமங்கலியாக இருப்பாங்க. கட்டி கொடுத்த பொண்ணு ஏதோ காரணத்தினால கணவனை இழந்துட்டான்னா தான் பொண்ணுக்கு இல்லாத பூ போட்டு நாம வச்சுக்கூடாது, இவங்களும் பூ போட்டு வச்சுக்காமல் இருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். எங்கள் கிராமத்தில் வழக்கம் இருக்குது மாதிரி. தான் பெண்ணுக்கு பூ போட்டு இல்லைங்கும்போது நான் பூ போட்டு வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்னு இவங்களும் பூ வச்சுக்க மாட்டாங்க, இவங்களும் பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது 12 வயது பொண்ணு, பச்சை பொண்ணு, அழகு பார்க்க வேண்டிய பொண்ணு விதவையாக இருக்கா, 30 வயசு தாய் நல்லா இருக்கான்னா அது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? அவளுக்கு இன்னும் குழந்தை வேற பற்றிக்கிட்டு இருப்பான் அவன். முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணி விடுறது விதவையாக இருக்கும், கடைசி பொண்ணு கடைசியில் உள்ள பற்றிக்கிட்டு இருப்பான். இது மாதிரியான அநியாய அக்கிரமெல்லாம் நம்ம வைதிக சமயத்தில் இருந்து கொண்டிருந்தது இல்லையா? இதில் என்னன்னா இந்த வைதவியம்ங்கிற நோம்பு நோக்கிறது ஒரு காரணம். இப்போ என்ன பண்ணணும், இவளுக்கு காம உணர்ச்சி எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பூண்டு வெங்காயம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, புளி தட்டு துவையல் சாப்பிட, இதெல்லாம் கட்டுப்பாடு. ஏதோ ஒரு காரணத்தினால வந்தவனை பார்த்தா கூட அவளுக்கு பட்டம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இதில் இருந்து புறையோடி போன வழக்கங்கள். இதெல்லாம் புரட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் இது ரெண்டாவது காரணம் வந்து கணவனுடைய பிரிவு தாங்காமல் தான் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். கணவனுடைய பிரிவு தாங்காமல் போனாங்க. ரெண்டாவது இந்த வைதவியங்க நோன்பு நோட்டு கொண்டு வாழ பிடிக்கல, அவர் இல்லாத வாழ்க்கை பிடிக்கிறதெல்லாம் ஒரு காரணம். பின்னாடி அது சமூகத்தினுடைய கௌரவமாக பார்க்கப்பட்டு விட்டது. என் வீட்டில் ஒரு பொண்ணு உடன்கட்டை ஏறினா அப்படின்னாக்கா அவளை தெய்வமாக கும்பிடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக போச்சு. அதனால் இப்போ என் வீட்டில் ஒரு பொண்ணு புருஷன் செத்து போயிட்டான்னா அவள் உடன்கட்டை ஏறணுங்கிறத கட்டாயமாக்கிட்டாங்க. அதுதான் சதி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சதி பதி அப்படின்னா அது பதிக்கு இவ துணை சதி, அதை சதிங்கிற பேரில் வச்சாங்க. அது பல இடங்களில் பிரிட்டிஷ் பீரியடில் தான் அது ரொம்ப தடுத்துருக்கான். பிரிட்டிஷ் பீரியடில் சாதியக்கட்டை ரொம்ப அதிகமாக மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் பெண்களை வலுக்கட்டாயப்படுத்தி உடன்கட்டை ஏற்றுவதை பார்க்கிறார்கள். அதைத்தான் பெண்ணிங் பிரபுவா அதுக்கு முன்னாடி இவங்க சித்தாந்தம் கொண்டு வந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர் கொண்டு வந்தார் இதெல்லாம். ஆனால் அவங்களால ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பிரிட்டிஷ்காரன் தான் வந்து தடை பண்ணுறான், உடன்கட்டை ஏறக்கூடாது, பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லி தடை பண்ணான். அதோட அந்த வழக்கம் ஒழிஞ்சு போச்சு. நல்ல வேலை பிரிட்டிஷ்காரன் வந்தான் இல்லையா? இல்லைன்னா இன்றைக்கு அந்த சமூகம் நம்ம நாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கு வைதவியம் இருந்து கொண்டு தானே இருக்கு. கணவர் இல்லைன்னா விதவையாக இருக்க வேணுங்கிறத இன்றைக்கு வழக்கத்தில் வைத்து கொண்டு தானே இருக்கிறோம். விளமையான இன்றைக்கு மக்கள் புரட்சியில் வந்துட்டாங்க. பெண்கள் எல்லாம் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். கிராமப்புறங்கள்லேயே பார்க்குறோம். கிராமப்புறங்கள்லேயே பெண்கள் எல்லாம் நல்ல, ஆனாலும் இன்றைக்கு ஒரு ஆண்டு வெளியில் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. கணவர் இறந்து போயிட்டாருன்னா ஒரு ஆண்டு வெளியில் போகக்கூடாது, அவங்க எதுக்க வரக்கூடாது, அவங்களே விலகி போகணும். இதெல்லாம் மக்களில் வழக்கத்தில் பார்க்குறோமே. கிராமப்புறங்களுக்கு வந்து அந்த ஒரே மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அக்கா செத்தா மச்சான் பொது மாப்பிள்ளை, அதான் பழமொழியே இல்லையா? அம்மா செத்தா அப்பா சித்தப்பேன், இதான் பழமொழி தெரியாது ஜனகத்தில். அம்மா செத்துட்டானா அப்பா சித்தப்பேன். எப்படி? சித்தியோட புருஷன் சித்தப்பன் தானே. அம்மா செத்துட்டா இவன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான், இவன் அவளுக்கு சித்தி. அப்போ சித்தி புருஷன் யாரு? அப்பா சித்தப்பேன். அதான் ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம் பக்கத்தில் இருக்கு. ஆனால் இப்போ விதவை மறுமணமும் வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழந்தமிழ் சமூகங்களில் பல இடங்களில் விதவை மறுமணம் என்பது அப்பத்துலேருந்து நடைமுறையில் இருக்குது. கணவன் உயிரோடு இருக்கும்போது கூட அவன் சரியில்லைன்னா அவன் வேணான்னு விட்டுட்டு வரக்கூடிய உரிமை பெண்களுக்கு தமிழ் சமூகங்கள் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. இந்த தெற்க இருக்கக்கூடிய கள்ளர் என்கின்ற சமூகம், ஒரு நரிக்குறவர் சமூகம், இந்த மாதிரி சமூகங்கள்லாம் அறுத்து கட்டுறதுனே ஒரு சமூகம் இருக்குது. அறுத்து கட்டுற சமூகம்னே பேர் அவங்களுக்கு.
ஒருத்தங்க கல்யாணம் பண்ணியாச்சு, அவன் சரியில்லைன்னா தாலியை அறுத்துட்டு வேற ஒருத்தர் கொடுத்து கட்ட சொல்லிடுறான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த சமூகத்துக்கு பேர் அறுத்து கட்டுறது அப்படின்னு பேர் அப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புரட்சி தானே. நல்லா இல்லாதவனை வச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படணும், நல்லவனோட போகலாம், அவ்வளோதான். இப்போ கூட புத்தகம் பழவேற்காடுன்னு ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். இந்த மெக்சிகனுடைய லெகசி, அவனுடைய ஒரு பழவேற்காடு இருக்குல்ல, பழவேற்காடு இங்கே இருக்காங்க, பழவேற்காடு அதை பற்றி இவர் எழுதின ஒரு ஆய்வு நூல் அது. அதை பற்றின ஒரு ஆய்வு நூல் படித்தேன் போன வாரம் தான், நேற்று இந்த நாள் தான் படித்து முடித்தேன். அதில் ஒரு குறிப்புகள் கொடுக்குறாங்க. அதில் அங்கே இருந்த சமூகத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்களா, பெண்கள் எல்லாம் சொந்த சாதியில் இருக்கிறவனும் விரும்புகிறான், கல்யாணம் ஆனவன் வேற ஒரு ஆணை விரும்புகிறான். சொந்த சாதியாக இருந்தான்னா அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரெண்டாவதோ மூணாவதோ இருந்தாலும் சரி தான், அவன் என்னோட வேணும் அப்படின்னு முடிஞ்சானாக்கா ஓகே. இந்த சமூகம் அதுக்கு என்ன பண்ணணும், அவளை திருமணம் பண்ணதுக்காக கணவன் பண்ணானே செலவை, அந்த செலவை அந்த பொண்ணு கொடுக்கணும். அந்த பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கு, அந்த பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணி வைக்கிறவனுக்கு அந்த புது மாப்பிள்ளை அவளை கட்டிக்கிறானே அவன் செலவு பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, வேறு சாதி ஆணை மட்டும் விரும்பக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே மட்டும் வச்சுக்கலாங்கிற மாதிரி. என்ன கிடையாது, சரி எதுவோ ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சுதந்திரம் தானே இது. கட்டிட்டோங்கிறதுக்காக காலத்துக்கும் ஒரு ராஜசனுடைய வாழ முடியும் இல்லையா? அதனால் வேறு வழி இல்லை. அதனால் ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனை சமூகம் அப்பத்துலேருந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த உடன்கட்டை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட் தடுத்து நிறைய விஷயங்களை அவன் தடை பண்ணியிருக்கான். பால்ய திருமணம் அது ஒன்று முக்கியமாக. 10 வயசில் கல்யாணம், நமக்கு இப்போ 10-30 வயசில் கல்யாணம் பண்ணுறதே ஒத்து போக மாட்டேது பல இடங்களில், அதே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. 10 வயசில் கல்யாணம் பண்ணி அவன் எப்படிப்பட்டவனா, என்ன பண்ணுவனா, ஏது பண்ணுவனா, கடைசி வரைக்கும் அவனோட தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யுது. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா 20 வயசுக்குள்ளே குழந்தைலாம் பிறந்துடும், அதுதான் நல்லது. அதில் இந்த காலத்தில் 20 வயசு 23 வயசில் எல்லா பிள்ளையும் பிறந்துடும். 30 வயசில் இவங்க பேரம் பேச்சையை பார்த்துருவாங்க, அவங்க அப்புறம் வாழ பிரச்சனை போயிடுவாங்க, பிள்ளைங்க அந்த வாழ்க்கையை பார்த்துக்கும். இப்போ நமக்கு அது இல்லாமல் போயிட்டு, அது ஒரு விஷயத்தில் நமக்கு எல்லாம் அடிப்படையாக 25 வயசு 30 வயசும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், ஆம்பளையும் பொம்பளையும். அப்பயே எல்லா பேரிடம் போயிடுது, உன்னுடைய ஃபெர்டிலிட்டி பீரியடே முடிஞ்சு போயிடுது. 30 வயதுக்கு பிறகு ஆணுக்கும் தன்னுடைய உயிரணுக்கள் நீந்த தன்மை குறைஞ்சி போயிடுது, பெண்ணுக்கும் அந்த கர்ப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடுது. அதுக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு பிள்ளைய பார்க்குறதே பெரும்பாடாக இருக்குது. அதுக்கு பிறகு பிள்ளைய பற்றிட்டு வளர்க்குறது பெரும்பாடாக இருக்கிறது இல்லை. இன்றைக்குள்ளே காலகட்டம் மாற்றங்கள் என்பது ஒரு பக்கம் நல்லது செய்தாலும் ஒரு பக்கம் தீயதை செய்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இப்போ எதுக்காக இங்கெல்லாம் போனோம், உடன்கட்டை ஏறுதல் ஏன் வந்துச்சுங்க, இந்த நாடு என்பதை பற்றி பேசுறதுனால பிரிட்டிஷ்காரன் ஏற்படுத்தின சட்டத்தை பற்றி பேசும்போது, ஏன்னா அந்த பசுபதி நேபாளம் தான் சீதை பிறந்த ஊர் என்று சொல்வார்கள். நேபாளத்தில் சீதை பிறந்த அந்த மிதிலா தேசம் என்பது சீதையினுடைய ஊர், அது அங்கே தான் இருக்குது. பணிந்து ஏத்தி துண்ணுசடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை. இப்போதான் கங்கைக்கு வரார், ஏன்னா வடக்கிருந்து இப்போ இதெல்லாம் கங்கையினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்கள். காவிரி வடகரை கஷேத்திரம் மாதிரி கங்கை வடகரை கஷேத்திரம், கைலாயம், இது நேபாளம், இந்த கேதாரம் எல்லாம் அங்கேருந்து கங்கையினுடைய கரைக்கு வருகின்றார். இதே போல் நம்ம நாவுக்கரசு பெருமானார் போனாங்க, இங்கேருந்து தென்னாட்டிலேருந்து புறப்பட்டு கங்கையினுடைய கரையடைந்து வாரணாசியை நீந்தி கடந்தாரும் சேகரன். கங்கையை நீந்தி கிடந்தாராம். அப்புறம் தானே நீந்தி இதுக்கு பிறகு எல்லாம் அச்சப்படுறாங்க எல்லாரும். கங்கைக்கு வந்ததே ஆச்சரியம் நம்ம காலத்தில். இன்றைக்கே கங்கைக்கு போக முடியல பாதி பேரால் இல்லையா? பளிமின்னு ஒரு படம் ஒன்று இருக்குங்க, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் எல்லாரும். பளிமி, அந்த படம் பேர் பளிமி, FALIM. இது ஒரு காமெடி படம் தான், கேரளா படம், மலையாள படம். கங்கைக்கு காசிக்கு போகிறது தான் அந்த படத்துடைய கான்செப்ட். காசிக்கு இப்படி அவர் குடும்பம் காசிக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தாவுக்கு காசிக்கு போகணுன்னு ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் அவரை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2 பேர பசங்க, ஒரு பையன் ஒரு பிள்ளை அவருக்கு, பொண்ணு மருமகன். அந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் காசிக்கு போகிறதோ இல்லை வேறு எதோ எதுவுமே பிடிக்காது. இவருக்கு மட்டும் காசிக்கு போகணும் கிளம்பி போவார். ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்பி போயிட்டு இருப்பார், சொல்லாமல் யாராவது பிடிச்சி வீட்டில் விட்டுருவான். சொல்லாமல் காசு எடுத்துகிட்டு கிளம்பி போவார், ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ பிடிச்சி வீட்டில் விட்டுருவான். இதேமாரி நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பிரச்சனைனால அந்த வீட்டு பெரிய பையனுக்கும் நானும் வரேன் அவங்க கூட காசிக்கு இன்மலுக்கு அவன் முடிவு பண்ணுவான். சரி நீ போகிறேன் நாங்களும் வரணும், குடும்பத்தில் சேர்ந்து காசிக்கு போவாங்க எல்லாரும். போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப அற்புதமாக எடுத்துருப்போம், ரொம்ப நல்ல கதை, ரொம்ப சிரிப்பு, நல்லா ஒரு 2 மணி நேரம் பொழுத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல சிரிப்பு படம். காசிக்கு போயிட்டு வரக்கூடிய அனுபவம். எதற்காக சொல்ல வரேன், இந்த காலகட்டத்தில் இந்த நவீன யுகத்திலே காசிக்கு போகிறது அவ்வளோ ஒரு எல்லா மக்களால் முடியாத விஷயமா இருக்குது. முக்கியமாக கமிட்மெண்ட்ஸ். இப்போ எங்களை மாதிரி கிராமத்து ஆட்களால் எந்த கஷேத்திரத்துக்கும் போக முடியாது. அதான் சொல்ல வரேன், ஏன் போக முடியாதுன்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுருக்குறோம் வீட்டில். மாடு வச்சுருக்கிறவங்களாம் எங்கே போக முடியும் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் இப்போ மாடு இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கேயும் வர மாட்டாங்க.
அவங்கள கூப்பிடாம எங்கேயும் போக முடியாது. சிட்டிலையும் அதே தான், எல்லா வீட்லையும் நாய் இருக்கும். அது ஒரு காரணம். 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அதிகம் தெரிவிட்டீங்க. அது 4 கிலோமீட்டர். இப்போ கார் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நாயை ஏற்றிட்டு போயிடலாம் எங்கே போனாலும். மாட்டை ஏற்றிட்டு போக முடியாதுல்ல எங்கேயும். அதனால் அப்படிலாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு விஷயம். அந்த காலத்துலேயும் காசி யாத்திரைங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்துலேயும் காசி யாத்திரைங்கிறது, இப்போ காசி யாத்திரைங்கிறது ஒரு டூர் போல் இருக்குது. 10 நாள் ஒரு 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 ஏஜென்சி இதை பேசணும்னா அவங்க பேக்கேஜ் போட்டுருவாங்க, எல்லாத்தையும் அங்கே எல்லாம் பண்ணிவிடுவாங்க, எல்லாம் சொல்லிவிடுவாங்க, போயிடுவாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையான ஒரு ஆன்மீக பயணமாக அது இருக்குதான்னா அது இல்லை. காசி யாத்திரைங்கிறது எப்படி இருக்கணும்? நடந்து போகணும். எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது, எந்த கவிப்பனும் இருக்கக்கூடாது. நம்ம சிவபூஜை எடுத்துருக்கோம், சிவபூஜை எடுத்து கிளம்பிட்டோம், அவ்வளோதான். எங்கெங்கே போனோமோ அங்கங்கே தங்கணும். எங்கேயாவது சோர்பட்டாங்கன்னா திங்கணும். இங்கே அகலிடமே ஊர்கள் தரும் அட்டுன்பார் இட்டுன்பார் முதலிடமா அம்பலங்களுடன் கிடந்தால் பூமி தேவி புரட்டால் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு காசி யாத்திரை போக முடியுதா? கிடையாது இல்லையா? போயிட்டு திரும்பி அங்கேருந்து திரும்ப ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துருக்காங்க சார். இங்கேருந்து புறப்பட்டு காசிக்கு போய் காசிலேருந்து ராமேஸ்வரம் வந்திருக்கிறாங்க. ராமேஸ்வரம் வந்து உப்பூர் வெயில வந்த விநாயகர் கோயிலுக்குலேருந்து ஆரம்பிச்சு போய் திரும்ப வந்து ராமேஸ்வரம் சுவாமிக்கு காசு கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து திரும்பி காசிலேருந்து லிங்கம் வாங்கிட்டு வந்து இங்கே கோயில்கள் ஏற்படுத்துறாங்க. அந்த கோயிலுக்கு தான் காசி விஸ்வநாதர் கோயில்னு படிக்கிறதோடு போயிருக்கோம். ஆமாம், அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு. அது போல் இங்கேருந்து அப்பர் சாமி தான் போயிருக்காரு. அவங்க தெரிஞ்சு அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கார். தலையாத்திரையே போயிருக்கார் அப்பர் சாமி. இங்கேருந்து பற்பதம் போகிறாரு. துளுநாட்டு கஷேத்திரம், அது கோகர்ணத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து மத்திம பைரிதம்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தை கடந்து வாரணாசி கரை அடைகின்றார். அங்கே போய் கங்கையை கடந்து அந்தாண்ட போக ஆரம்பிப்பாங்க. அது போல் இவர் அங்கேருந்து வரார். சரி, கங்கையினுடைய பெருமை என்ன? துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூணீர் கங்கை. கங்கையினுடைய பெருமை தூணீர் கங்கை. கங்கையினுடைய உயிர் சத்து அப்படிங்கிறது இன்னும் அதிகங்கிறாங்க. ஆக்சிஜன் லெவலில் ரொம்ப அதிகங்கிறாங்க கங்கையினுடைய. ஓத்திரியா? அதனால் கங்கையுடைய தண்ணியை வீட்டில் கொண்டு வந்து பிடிச்சி வச்சாலும் கூட எப்பவும் அதில் ஒன்றும் தண்ணி வீணாக போக மாட்டேங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் வாழ்கிறது. கங்கையிலே கூட ஒரு டால்ஃபின், நன்னீர் டால்ஃபின் உண்டு. அதை தான் கங்காதேவியினுடைய வாகனமாக காட்டுகிறாங்க. மகரம், அதுதான் மகர வாகனம். அதுக்கு கங்கைக்கு எங்கே திருமணி இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் கங்கைக்கு திருமணி இருக்கிற இடம் எங்கன்னு தெரியுமா? ஒரே கஷேத்திரம் கங்கைக்கு திருமணி இருக்கிறது நம்ம மயிலாடுதுறையில் மட்டும்தான். மயிலாடுதுறையிலே உத்தரமாயூர் நம்முடைய தர்மியாதனத்தினுடைய கஷேத்திரமாகிய வள்ளலார் கோயிலில் தான் கங்கைக்கு மகர வாகனத்தில் கங்கை எழுந்தல் இருப்பாள். ஆமாம், தனி சன்னதியில் திருமேனி. அவருக்கு கணவராக சாமி இருக்கார், தட்சாமூர்த்தி. இவர் ரிஷபத்தில் எழுந்தல் இருப்பார். அவர் மகர வாகனத்தில் 2 பேரும் ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு தலாசத்தில் போய் தீர்த்தம் ஆடுவாங்க. ஐப்பசி மாதம் முழுக்க தொடங்கிடுச்சு மாயத்தில். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் காவேரியில் முழுக்க நடக்கும். ஒரு முறை சண்டால கண்ணி எழுவரை பார்க்கிறார் முனிவர் ஒருத்தர். இந்த சண்டால கண்ணி ஈரெல்லாம் ஏமா அப்படி கருப்பாக இருக்கீங்க, யார் மாட்டீங்கன்னா நாங்கள்லாம் தான் சட்ட சிந்து, நாங்கள் தான் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் புண்ணியத்தெல்லாம் நாங்கள் தீர்ப்போம், பாவத்தெல்லாம் நாங்கள் தீர்ப்போம். உலகத்து உயிர்களை பாவத்தை தீர்த்து எங்கள் உடம்பெல்லாம் கருப்பாக போச்சு. இப்போ எங்கள் பாவத்தை எங்கே தீர்க்கிறது தெரியலன்னாங்க. நீங்கள் எல்லாம் மயிலாடுதுறைக்கு போங்கப்பா, உங்களுக்காகத்தான் அங்கே காவேரிங்கிற புண்ணியக்ஷேத்திர புண்ணிய நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படினால தான் கங்கையிலும் தீர்த்தமொழி காவேரியினர் ஆழ்வார். அதை அந்த காவேரிக்கு போங்க அப்படின்னார். காவேரியில் வந்து சப்த சிந்துக்களும் 30 நாளும் உறைந்து தீர்த்தமாடினது. அதை தான் இந்த துலா மாதம், ஐப்பசி மாதம்னு அதுக்கு பேர். துலா மாதத்தில் 30 நாளும் முழுக்கு சாமி வந்து தீர்த்தமாடுவார். 30 நாளும் தீர்த்தவாரிக்கு வருவார் சாமி. மாயநாத சுவாமி 5 கோயில் அங்கேருந்து வருவார். மாயநாத சுவாமி, ஐயாரப்பர், அந்த பக்கம் காசி விஸ்வநாதர், இந்த பக்கம் இன்னொரு காசி விஸ்வநாதர், அப்புறம் இந்த பக்கத்தில் உத்தரமாயிரத்தில் வள்ளலார் கோயில். எல்லா சாமியும் 30 நாளும் வருவாங்க. பஞ்சமூர்த்தியாக முதல் நாள் மாதப்பிறப்புக்கு, இடையில அமாவாசை தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் வருவாங்க. கடைசி 10 நாளும் கொடியேற்றி உற்சவம், துலா உற்சவமாக நடக்கும் மாயத்தில். அதுதான் விசேஷம். அங்கே அழுமூஞ்சி அஞ்சலம்பாங்க மாயத்தில் அம்பாளை. அஞ்சல் நாயகி அம்பாள் பேர். ஏன்னா அம்பாள் இப்போ தேரில் ஏறிட்டாலே மழை தாங்காது ஊரில் இருக்கிறதுனால அழுமூஞ்சி அஞ்சலம்பாங்க ஊரில் மக்கள் அம்பாளை. மழை துலாமா ஐப்பசி மாதம் மழை பெய்கிற மாதம் இல்லையா, அதனால் அந்த ஆமாம். வடகரையில் இருக்கக்கூடிய உத்தரமாயூரம்னு பேர், வதாரணேஸ்வர சுவாமி பேர். அங்கே ஒரே ஒரு நாள் புறப்பாடு, ஏகதின உற்சவமாக. அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு மட்டும், தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் அல்லது தீபாவளி அன்னைக்காக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு அல்லது தீபாவளி அன்னைக்கு முதல் நாளாக இருக்கும். ஏன்னா அமாவாசை
தீபாவளிக்கு மறுநாள் தான் அமாவாசை இருக்கும். முதல் நாள் இல்லை மறுநாள் தீபாவளி அன்னைக்கு மறுநாள் அமாவாசை. ஏன்னா நரக சதுர்த்தசி அன்னைக்கு தானே தீபாவளி. அதாவது நரக சதுர்த்தசி அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறையில் 14வது நாளில் அந்த திதி காலையில் 4 மணிக்கு இருக்கிறப்ப தான் தீபாவளி. ஐப்பசி மாதம் 14ஆம் தேய்பிறையில் வர 14ஆம் திதி காலையில் 4 மணிக்கு இருக்கிறப்ப தீபாவளி கொண்டாடணும். இதுதான் வழக்கம். இப்போ இந்த திதி மத்தியானம் தொடங்கி போச்சுனாக்க மறுநாள் காலையில் இருக்கும் 4 மணிக்கு அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுவோம். ஆனால் 8 மணியோட முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் காலையிலேருந்து அமாவாசை இருக்கும். அதனால் அமாவாசை அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுற சில நாட்களில் பார்த்தீங்கன்னா மறுநாள் இருக்கும் அமாவாசை, முதல் நாள் தீபாவளி இருக்கும். அன்றைக்கி சில பேர் வீட்டில் மாம்சம்லாம் சாப்பிடுவாங்க தீபாவளிங்கிறதுனால. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே இருந்திருக்கு, மத்தியானத்துக்கு மேலே தான் சாயந்தரம் வரைக்கும் சதுர்த்தசி இருக்குது, 6 மணிக்கு மேலே தான் அமாவாசை தொடங்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கணக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் அமாவாசை அன்னைக்கு, அமாவாசை தீர்த்தவாரி அன்னைக்கு கங்கையும் தட்சிணாமூர்த்தி ரிஷபாரூர் தட்சிணாமூர்த்தி 2 பேரும் பதானச்சரம் கோயிலுக்கு புறப்பட்டு காவேரியில் தீர்த்தமாடுவாங்க. அன்னைக்கு ஆச்சரியமான திருவிழா மாயத்தில் மட்டும்தான் நடக்குது. அந்த கங்கை சொல்லுகின்றார், தூய நீர் கங்கைனார், துண்ணு சடை சங்கரனார். சுவாமி சடையில் ஏற்றுக்கொண்டவர். கங்கை ஆகாசத்தில் இருந்தால் முன்னாடி அதை பகீரதன் கீழே கொண்டு வந்தான். எதற்காக அப்படின்னா, சாகரன் என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் 60,000 பேர் இருந்தான். அது 60,000 பேரும் சாம்பல் ஆகிவிட்டான். கபிலர் அப்படிங்கிற முனிவருடைய கண் பார்வைப்பட்டு தவத்தில் இருந்தார் அவர். இவனுங்கெல்லாம் சேர்ந்து அசமஞ்சன் அம்சுமான் அப்படின்னு அவங்களோட அப்பா பேர். அவங்க ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணால், இந்த யாகம் பண்ணும்பொழுது குதிரை சென்று பாதாள லோகத்துக்கு போயிட்டு அங்கே கபிலர்னு ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. கபிலர் முனிவர் கண்ண முடிட்டு இருந்தார். அப்படியே இந்த 60,000 பேர் கீழே தேடிக்கிட்டே போனான். பாதாளத்தை வெட்டி தேடிக்கிட்டே போனான். கீழே போகும்போது கபிலர் தவம் பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் குதிரை, ஆக இவர் தான் நம்ம குதிரை கட்டி போட்டிருக்காருன்னு அவர் போய் எழுப்பினான். அவர் கண்ணை விழித்து பார்த்தார் இல்லையா, தவ ஆற்றலினாலே தீப்பொறிப்பட்டு 60,000 பேர் எரிஞ்சு சாம்பலாப்பிட்டான். சகரர்கள் 60,000 பேரும். அப்போ அவர்களுடைய சந்ததியில் பாகீரதன் என்கின்ற ஒருவன் வருகின்றான். அவனுடைய குலத்தில் உய்வு ஒன்றும் இல்லை. என்னன்னு பார்க்கும்பொழுது பித்திருக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி உய்வு இல்லாமல் சாம்பலாக கிடக்கிறாங்க, காரியம் பண்ணாமலே இருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது எப்படி காரியம் பண்ணு கேட்கும்போது, வானத்தில் ஆகாசத்தில் கங்கை ஓடுகிறாள். அந்த கங்கையை கீழே கொண்டு வந்தோம்னா அவள் மூலமாக இவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கங்கையை நோக்கி தவம் பண்ணான். 1000 ஆண்டு தவம் பண்ணது போய் கங்கை பிரத்யட்சமானா, என்னப்பா வேணும்னா நீ கீழே வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். கீழே வந்தோடனே சரி நான் வரேன், ஆனால் நான் வரும்போது வேகத்தை பூமியால் தாங்க முடியாது, அதனால் என்னை தாங்கக்கூடிய ஆற்றல் உடையவர் யாராவது ஒருத்தர் வரணும் கூப்பிடுனார். யாருன்னா பரமசிவனால் மட்டும்தான் முடியும்னா. சரின்னு சாமியை கூப்பிட்டான். சாமி நிறுத்தம்னா சாமி 10,000 ஆண்டு தான். இப்போ பகீரத பிரயத்தனம்னால தான் பேர். ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறான் பாருங்க. சாமி உடனே எதிர்படுவாரா? எவ்வளோ காலம் தவம் பண்ணியிருப்பான். அதுக்கு தவம் பண்ணுறான். சாமி வந்தார், என்னப்பா வேணும்னா கங்கையை தாங்கணும் சாமி. நான் சரி வா அனுப்பி விட்டார். சடையை ஒத்துட்டுனார் சாமி. எங்கே மேலேருந்து வந்தா, ஆஹா நான் வரும்போது தாங்கிறதுக்கு சிவபெருமானு நிற்கிறார். அப்போ நம்மளோட பெருமை எவ்வளோ பெரிய பெருமைன்னு நினச்சிக்கிட்டாவ. உனக்கு இவ்வளோ திமுறான்னு சாமி என்ன பண்ணார், அப்படியே ஒரு சடையினாலே கட்டிட்டார். கடுத்து வரும் கங்கை தானே கமல் சடை என்று ஆடாமே தடுத்து வரும் பெருமானார் தாமினிதா உரையப்படும் விடைத்து வரும் விலங்கை கொண்டு வழங்கை சென்று ராமர்காய் புடைத்தவனை புரிதளித்தான் புள்ளிருக்க விடுவார் என்றவார். அதனால் கங்கை ஒரு சடையில் கட்டினார் சாமி. கங்கை நின்று போச்சு. திரும்பி சாமி என்ன சாமி இப்படி பண்ணிவிட்டீங்களேன்னு திரும்பி சாமியோட தவம் பண்ணான். திரும்பி சாமி சரி போகுதுன்னு ஒரே ஒரு சடையை விட்டுவிட்டார். கீழே கங்கை இறங்கி வந்துச்சு. இதை பார்க்குறோம். அப்பயும் திமுற இடங்கள் அதுக்கு. அங்கே ஜன்வர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு அந்த முனிவர் மேலே அதுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, கங்கைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டுச்சு. போய் அதெல்லாம் முடியாதுன்னாரு அவர். அப்போ நம்ம ஆசிரமத்தை அழிச்சிருவோன்னு அந்த கங்கை அந்த பிரவாகம் அது மேலே போச்சு. உடனே முனிவர் என்ன பண்ணார், கங்கையெல்லாம் ஒரு கையில் குடிச்சிட்டார். சாமி விட்ட கங்கையை அவர் குடிச்சு விட்டார். உடனே திரும்பி பகீரத அவன்கிட்டையும் தான் அவங்க கேட்குறாரு, என்ன பண்ணுறாரு. உடனே அவர் காது வழியாக கொஞ்ச நேரம் விட்டார். ஜான்ஹவி அன்னதுனால கங்கைக்கு பேர் ஜானவின்னு பேர். அதனால தான் ஜானர் அப்படிங்கிற முனிவருடைய காது வழியாக வந்ததுனால ஜானவின்னு பேர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் புவியியல் செய்திகள், புராணத்தில் உள்ள புவியியல் செய்திகள். ஹிமாச்சலத்தில் கைலாயம் இருக்குது, கைலாயத்தில் சாமி இருக்காரு. உலகத்துக்கு முதல்ல தண்ணி அப்படி தான் வந்திருக்குங்கிறத புராணம் அப்படி சொல்லுகிறது. உலகம் உற்பத்தி ஆனது, சூரியன்லேருந்து உற்பத்தி ஆனது உலகம் அப்படிங்கிறத அறியல் ஏற்றுக்கிறது. தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? ஆகாசத்துலேருந்து தான் வந்துச்சு தண்ணி. அதை சாமிக்கு கூட கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுதான் காதை பற்றி அப்படின்ட்டு. அதனால் இதெல்லாம் புவியியல் செய்திகள் தான். அப்புறம் கங்கை போய் அந்த கீழே வெட்டினானே பள்ளம், பாதாள வரைக்கும் வெட்டினானே, அந்த பள்ளம் ஃபுல்லாக தண்ணி போய் தேங்குச்சு. சகரர்கள் வெட்டிய பள்ளம் முழுக்க தண்ணி தேங்கினதுனால அதுக்கு பேர் சாகரம், கடல்னு பேர் அப்படின்னு புராணம் சொல்லுவோம். கடல் இப்படித்தான் உற்பத்தி ஆனதாக சொல்லுகிறார்கள். விளங்குது இல்லையா? அந்த கங்கை வருகிறாள்.
அன்னமளி அகன்துறை நீர், இது கங்கா டெல்டா. இது அதான் அன்னமளி அகன்துறையினர். கங்கா டெல்டா, நம்ம காவிரி டெல்டான்னு சொல்கிறோம் இல்லையா, காவிரி பேசின்னு சொல்லுவோம். அதை காவிரியானது மலையிலேருந்து புறப்பட்டு கடல் நோக்கி போகிற வழியில் முக்கோணமாக பிரிஞ்சு பல கிளைகளாக கடலில் போய் கலக்குது. அதே போல் உத்தரப்பிரதேசம் என்கின்ற மாநிலத்தில் கங்கா டெல்டான்னு இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் முழுக்க நெல் விளையுது, கோதுமை விளையுது, நெல் விளையுது, கோதுமை பஞ்சாபில் விளையுது. நெல் விளையதற்குரிய கங்கா டெல்டா பாசனமாக, காவிரி டெல்டா பாசனம் எப்படி தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கோ, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் இருக்கிறதோ, மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கிறது, அது போல் அங்கேயும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அப்புறம் கங்கையில் இதில் போய் கலக்குது, பெங்காலில் போய் கலக்குது கங்கை. இது ஏற்படுத்தின அந்த கங்கையில் எப்படி தண்ணியில் பாசனம் டெல்டா மாவட்டங்கள் எப்படி உண்டாகுதுன்னா, கங்கையில் தண்ணி வந்து எங்கேருந்து உண்டாகுது, கடல்லேருந்து பல காட்டுப்பகுதியில் உண்டாகுது தண்ணி. இந்த காட்டுப்பகுதியில் ஏற்படக்கூடிய இலைச்சரிசுகள் பல காலமாக மலையில் அப்படியே அடுக்கடுக்காக பதிஞ்சிருக்கும். அது கால ஓட்டத்தில் மக்கி சத்து பொருளாக மாறி மலையிலேருந்து தண்ணி வரும்பொழுது அந்த சத்து பொருள் அந்த தண்ணியில் அடித்து கொண்டு வரும். அந்த சத்துக்கு வண்டல் சத்துன்னு பேர், வண்டல்னு பேர் அதுக்கு. அதை கொண்டு வந்து பல்லாயிரம் காலமாக ஓடுது. எத்தனை ஆண்டு காலமாக நதி ஓடுது தெரியுமா? நமக்கு பல்லாயிரம் ஆண்டு காலமாக நதி ஓடக்கூடிய அத்தனை நிலப்பரப்புலையும் பதிய வைக்கிது. அதுதான் வண்டல் மண்ணு பேர். அந்த வண்டல் மண்ணுக்கு தான் நெல்லை விளைவிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது. வண்டலில் தான் சத்து நிறையா வரும். வண்டல் நுண்மலல் தெல்லி அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. வண்டல்ன்றது விளையாட்டு. பெண்கள் மணலால் வீடு கட்டி விளையாடுறதுக்கு பேர் வண்டல்னு பேர். வண்டல் மண்ணால் வீடு கட்டி விளையாடுறதுக்கு வண்டல்னு விளையாட்டு பேர். அந்த கங்கை பேசின், கங்கா பேசின்னு பேர் இருக்குது. அங்கே நிறைய வயல்வெளிகள் இருக்கிறது. அதை சொல்லுகிறார். நீங்கள் எதுலேயே பார்க்கலாமே, கம்பராமாயணம் படித்தீங்கன்னா சரையு நதி தான் அங்கே நாட்டு சிறப்பு. கோசல நாட்டுடைய சிறப்பு நதி எது? சரையு நதி. சரையு நதியினுடைய சிறப்பு பேசணும். அப்படி காவிரியினுடைய சிறப்பு இங்கே பேசுகிறோம் இல்லையா பெரிய புராணத்தில். அதுபோல் கங்காவினுடைய சிறப்பு, சரையினுடைய சிறப்புலாம் அங்கே பேசுவார். அங்கே எப்படி இங்கே விவசாயம் நடக்குதோ அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. கம்பராமாயணத்தில் படிக்கலாம். அன்னமளி அகன்துறை நீர் அருங்கரையின் மருங்கணைந்தார். அந்த அன்னங்கள் விளையாடக்கூடியதாகிய அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னப்பறவை இருந்ததுனாலே அது மருதத்திணைன்னு அர்த்தம். நீர்நாடு, இங்கே எப்படி நீர்நாடாக இருக்கோ அது மாதிரி அங்கேயும் நீர்நாடு, அன்னப்பறவை இருக்கு. அகன்துறை நீர் அருங்கரையின் மருங்கு அணைந்தார் என்று சொல்லி அந்த கரைக்கு வந்தார். கங்கை நீர துறையாடி கருத்துறை நீல் கடல் ஏற்றோம் அங்கனர்தம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்து ஏத்தி மங்குல் வளர் வரை விந்தம் மண்ணு பருப்பதம் இறைஞ்சி திங்களணி சடையர் திருக்காலத்தீ மலை சேர்ந்தார். வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு தலையாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறார். கங்கை நீர் துறையாடினர். கங்கையில் நீராடுவது ஒவ்வொரு இந்துக்களுடைய கடன், எல்லாருடைய விருப்பமும் கூட அதுதான். கங்கையில் போய் நீராட வேண்டும், கங்கை கரையில் சிவப்பூசை செய்ய வேண்டும், அங்கு போய் தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய கனவாக, இந்திய நாட்டில் பிறந்த அத்தனை பேருடைய கனவாக இருக்கிறது. கங்கையினுடைய அந்த பெருமை அப்படி இருக்கிறது. அது நீராடுகின்றார். நாமெல்லாம் தெற்கேந்து போய் தென்கரையில் ஆடுவோம், அவர் வடக்கேந்து வந்து வடகரையில் ஆடுகிறார். வித்தியாசம் இப்போ. கங்கை நீர் துறையாடி கருத்துறை நீல் கடல் ஏற்றோம் அங்கனர்தம் மகிழ்ந்தருளும். அந்த கருத்துறை நீல் கடல் ஏற்றும்னா கருத்துரைக்கூடிய சிவபெருமான் இந்த கங்கையை கொண்டு போய் கடலில் கலக்கிறார். அந்த கங்கையினுடைய தன்மை அதை சொல்லி அந்த பெருமானுடைய அருளை மனதில் நின்றுகின்றார். எப்படி கங்கையை சிரசிலேருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதை அதில் கடலில் கலக்க வச்சிருக்கார் சாமிங்கிறது. இதை வைஷ்ணவர்களுக்கு வேறு மாதிரி அர்த்தம் சொல்லுவான். வைஷ்ணவர்கள் கங்கையை பற்றி பேசும்பொழுது பெரியாழ்வார் ஒரு பாட்டு போடுறார், கண்டமனம் கடினகரேன்னு. அதுக்கு பேர் இப்போ இந்த இது விளையாது, என்னது, சாலக்கிராமம், கண்டகி நதி. இந்த கண்டகி நதி ஓடக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு பேர் சாலக்கிராமம்னு பேர். வைஷ்ணவர்களுக்கு ஒரு முத்திநாத். அது வைஷ்ணவர்களுக்குரிய ஒரு பாசுரம் பெற்ற 108 திவ்யதேசங்களில் ஒன்றுது. அந்த சாலக்கிராமம்ங்கிற அந்த கண்டகின்னு ஒரு நதி ஒன்று புறப்பட்டு வருது. இந்த கண்டகிங்கிற நதி எப்படி வந்து உண்டாகுதுங்கிறத கந்தபுராணத்தில் பார்க்குறோம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைகிறார்கள். கடையும் பொழுது அமுதம் வெளிப்படுகிறது. அதை சாப்பிடணுன்னு ரஜோகணமுக்கு வந்து அசுரர்கள் விருப்பப்பட்டு பிடிக்கிட்டு போயிட்டான் தன்வந்திரி கையிலேருந்து. உடனே தேவர்களுக்கு கிடைக்கல. உடனே பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக திருமால் மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த மோகினியுடைய மயக்கத்தில் மயங்கி அசுரர்கள்லாம் கையில் கொடுத்துட்டான். உடனே உட்காருங்கன்னு சொல்லி 2 பேருக்கு நீர் பரிமாறினார்னு பார்க்குறோம்.
அப்புறம் என்ன சரித்திரம் தெரியும் உங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் நான் பேர் என்ன சொர்பானு அப்படிங்கிறவன் அதை பார்த்துட்டு இப்போ மோகினி இல்லை, இப்போ வந்து திருமால் தான் அப்படி ஏமாத்துறான்னா உடனே கண்டுபிடிச்ச உடனே சட்டுவ தலைவர் தலையெடுத்து தள்ள அவன் தலை துளையப்பட்டான். பராத்திர புராணமா? சரி இல்லை அதுக்கு இல்லை, பக்கத்தில் அங்கே தானே தார்காவனம் உருவானது கதை. இந்த தார்காவனம், அது தார்காவனத்துக்கு மோகினியா வந்தார் சாமி. அந்த மோகினி அழைச்சிட்டு இங்கே வந்தார். அதுக்கு முன்னாடி உள்ள கேத்திரத்தை சொல்றாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் அங்கேருந்து சாமி சிவபெருமானுக்கு செய்தி போகுது, இந்த திருமால் மோகினி அவதாரம் எடுத்தாராம்னு. சிவபெருமானுக்கு ஒரு ஆசை, ஆஹா ஒரு பார்க்கணும் மோகினி அவதாரம் எப்படி யாருன்னு பார்க்கணுன்னாரு. பார்த்த உடனே மோகினியோட சாமி கலந்தார். உடனே திருமால் பயந்துட்டு ஓடுறார். எப்படின்னா நீயும் நமக்கு ஒரு சக்தி காட்டினார் சாமி. கந்த புராணத்தில் எப்படியே இருக்கு. இதில் இந்த உலகத்தில் ஆணோட ஆண் சேர்வதை வழக்கம் இல்லை, இது நீ என்ன சேர வருகிறாயேன்னு கேட்குறார் திருமால். அதுக்கு நீயும் நமக்கு ஒரு சக்தி தான், நீயும் எனக்கு புரோட சக்தி தான் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்த உடனே 2 பேரும் சேர்ந்து பலகாலம் கூடியிருந்த பொழுது அவர்களுடைய மேனிலிருந்து வழிந்த வியர்வை தான் கண்டகிங்கிற நதியாக வருவதாக கந்தபுராணம் சொல்லுகிறது. இது கந்தபுராணம், தமிழ் கந்தபுராணம் தான். அதனால் இதெல்லாம் எங்கேயோ வடமொழியில் தான் இருக்கு போட்டுருக்கிறாங்க, கந்தபுராணத்தில் தான் இருக்கு கச்சிபிசாஜர் பாடுறதெல்லாம். அதனால் அந்த நதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கல், அந்த கல்லில் ஒரு பூச்சி, அந்த பூச்சிக்கு நல்ல பேர் ஞாபகம் பண்ணுது. அந்த பூச்சி அந்த கல்லை வெட்டும். அந்த பூச்சி வெட்டின ரேகைத்தான் திருமாலுடைய அடையாளமாக கொண்டு அந்த சாலக்கிராமம்னு சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுறாங்க வைஷ்ணவர்கள்லாம். நம்ம எப்படி சிவபூஜை பண்ணுறோமோ அதுமாரி வைஷ்ணவர்கள் திருவாராதனம்னு பண்ணுவாங்க. நம்ம சிவபூஜை நித்தியம் எப்படி பண்ணுறது மாதிரி வைஷ்ணவங்க திருவாராதனம்னு பண்ணுவாங்க. திருவாதாரம் அதுக்கு வந்து சாலக்கிராம கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் அந்த கண்டகிங்கிற நதியிலேருந்து எடுக்கிற கல் தான். அந்த கண்டமெனும் கடிநகர்னு பெரியாழ்வார் பாடல், அதில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டில் சொல்கிறாரு, சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் அப்படின்னு சொல்லுகிறார். அது கங்கை வந்ததுங்கிறது அவன் வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துவான். சாமி சடையில் கங்கையை தாங்கினார் அப்படிங்கிறத என்ன சொல்லுறான், எங்கள் திருவிக்கிரமத்தினுடைய காலில் பட்ட தீர்த்தத்தை தான் உங்கள் சாமி சடையில் வாங்கிக்கிட்டார் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன சொல்கிறான்னா, திருவிக்கிரமாதாரம் எடுத்தார் இல்லையா திருமால், காலிலேருந்து கீழே புறப்பட்டு மேலே போகும்போது அங்கே மேலே வந்து தண்ணியால் அபிஷேகம் பண்ணாராம் பிரம்மா. அந்த காலை பார்த்துட்டு உடனே தண்ணி கீழே வந்துச்சான். அந்த தண்ணியை வந்து சிவருமான் தீர்த்தமாக சடையில் வாங்கிக்கிட்டார் அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறோம். அது கங்கை எங்கெங்கே இருந்ததுங்கிறத பெரியாழ்வார் சொல்கிறார். இப்போ எங்கெங்கே இருந்துச்சு கங்கை? முன்னாடி ஒரு காலத்தில் சதுமுகனுடைய கையில் இருந்துச்சு, கமண்டலத்தில் தீர்த்தமாக இருந்தது. அப்புறம் அந்த கமண்டல தீர்த்தத்தினால ஒரு காலத்தில் எப்போவும் பூஜை பண்ணியிருக்கான், திருமாலை வச்சுப்போம், சரி ஓகே வந்து பண்ணிட்டு போட்டோம். சங்கரன் சதுப்புஜன் காலில்னர், அப்புறம் சங்கரன் சடையில்னர். சங்கரன் சடையில் இருந்தது தான், ஆனால் சரித்திரம் இது இல்லையே. ஏன் வந்துச்சு? பகீரதனுடைய காரணமாக வந்தது. சீபாத தீர்த்தம்னா சூடிக்கொண்டார், அப்படி இல்லையா புராணத்தில் இல்லையா? பகீரதனுடைய பிரயத்தனத்துக்காக அவர் சூடிக்கொண்டார். ஒருவேளை இல்லைன்னா திமிரு, அந்த திமிருத்தனத்தை அடக்கினார். எதற்காக திமிரை யாரும் அடக்கினதாக அர்த்தம் ஆகுது? போங்க, திருமாலுடைய திமிரை அடக்கினதாகவும் அதுக்கு மேலே பிரம்மாவுடைய திமிரை அடக்கினதாக அர்த்தம். சீபாத தீர்த்தம்னா புண்ணிய தீர்த்தம், நம்மளை கட்டுப்படுத்தினா ஆகணும். ஆனால் புண்ணிய தீர்த்தத்தை கட்டுப்படுத்தினா அவர் புண்ணிய தீர்த்தனை எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். சடையை கட்டி வச்சுக்கார். கடுத்து வரும் கங்கை இதனை கமல் சடை ஒன்று ஆடாமல் தடுத்து வரும் பெருமானார் தாமினிதா உரையும் இடம் அப்படின்னார். அப்பேற்பட்ட கங்கை, அந்த கங்கையை வந்து ஆடுகின்றார். அந்த கங்கை ஓடக்கூடிய சேத்திரத்தில் புண்ணிய சேத்திரம் வாரணாசின்னு பேர். அந்த வாரணாசிக்கு இன்னொரு பேர் அவிமுத்தம்னு பேர். அதான் சொல்லுகிறாங்க, அங்கனர்தம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்தேத்தி. அவிமுத்தம்னா விமுத்தம், விமுத்தம் அப்படிங்கிற சொல்லத்தான் அவிமுத்தம்னு தமிழ் படுத்தலாம் சொல்றார். முக்தியை தரக்கூடிய சேத்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாரணாசிக்கு போய் அப்போதான் அன்னைக்கு கூட சகலகலாவள்ளி மாலையில் ஒரு பாட்டு சொன்னேன். கங்கைக்கு போய் ஒன்றும் செய்யாதிருமின் அப்படின்னார் குமரகுரு சுவாமிகள். துஞ்சுமின்னார், துஞ்சுதல்லாம் தூங்கிட்டு இருங்க சும்மா கூடன்னார். தூங்குதல் அப்படின்னா செத்து போங்கன்னு அர்த்தம். காசியில் போய் செத்தால என்ன உண்டு? மோட்சம், அந்த மோத்த பிராப்தி பலம். காசின்னு சொன்னாலே முக்திங்கிறார் குமரகுரு சுவாமிகள், நம்மளுக்கு குருஞான சம்பந்த பெருமானார். தில்லைநகர் காசி தில்லைநகர் காசி உள்ளே கடற் வாஞ்சியம்மன் முக்தி வரும்னு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி பாட்டு நம்ம கட்டடத்தை கூட எழுதிட்டு இருப்பார். முதுகுன்றம், முல்லைவனம் காசி முதுகுன்றம்னு சொல்லி, காலத்தி அப்படின்னு நெல்லை கலர் அப்படின்னு சொல்லி, மாயூரம் அப்படின்லாம் சொல்லுகிறார். அதில் ஒன்று காசி முக்தி தலங்களில் ஒன்று, கழுக்குன்றம் இது ஒன்று. அப்படி அவிமுத்தம் பணிந்தேத்தி. திவோதனன் அப்படின்னு ஒரு அசுரன், ஒரு ராஜா இருந்தான் திவோதனன். இந்த ராஜாவுக்கு என்னென்னா, அவன் அந்த காசி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த காசியில் தேவர்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு வர வாங்கிட்டான் சாமிகிட்ட. ஏன்னா நான் மட்டும் தான் இங்கே பெரிய ஆளாக இருக்கணும்னு அவனுக்கு எண்ணம். அதனால் சாமி வரம் கொடுத்தார். ஆனால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் அங்கே அரூபமாக இருந்தாராம் சாமி.
அவிமுத்தம்ங்கிற சொல்லுக்கு அருவமாக இருப்பதுன்னு அர்த்தம் உண்டு. அதனாலே இந்த நகரத்துக்கு அவிமுத்தம்னு பேர் இருந்ததாக ரிஷிகேஷில் உரை எழுதியிருக்காங்க. இந்த காசியில் நமக்கு தெரியுமே, பைரவர் காவல் காக்கக்கூடிய கஷேத்திரம் இது. இந்த காசியே செத்து போனவங்களுக்காகவே இருக்கக்கூடிய கஷேத்திரம் அது. காசியில் சம்ஸ்காரம் பண்ண உயிரெல்லாம் முக்திக்கு போகுங்கிறது ஐதீகம். பள்ளி சப்தமிடாது, கழுகு வட்டமிடாது, இதெல்லாம் சொல்கிறார்கள். மணக்காது, பிணம் நாராது, இதெல்லாம் காசியில் உள்ள வழக்கங்கள் சொல்கிறார்கள். இப்போ உண்டா அதெல்லாம் இருக்கா? பேரூர் தானே? சரி, அங்கானார் தான் போனதே எல்லா சேத்திரத்துக்கெல்லாம் என்னைக்கு போகணும் என்று எந்த பிரானார் என்று கொள்ள எதுவதே பாட்டிருக்க வேண்டியதான் தான் போல்றது. அதனால் மகிழ்ந்தரலும் அவிமுத்தம் அணிந்தேத்தி மங்குள் மலர் வரை விந்தம், மங்குள் வளர் வரை விந்தம்னா சேகரன் சாமி. இப்போ அந்த பழைய சரித்திரத்தை நினைவுபடுத்துறாரு அவர். ஏன்னா அகத்தியா எப்பயோ போயிட்டாரு, ஏன்னா அகத்தியர் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. இப்போ அதனால பூர்வ சரித்திரத்தை கொஞ்சம் நினைவுபடுத்துறாரு. ஏன்னா மங்குள் வளர் வரை, மங்குள்னா மேகம், மேகம் வரைக்கும் வளரக்கூடியதாகிய வரையாகிய விந்தம், இந்திய மலைன்னு இதுக்கு பேர். இந்திய பர்வதம் பேர். மலை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மலைகளில் இது ஒரு மலைத்தொடர், இந்திய மலைத்தொடர். இந்திய சாத்பூரா மலைத்தொடர் புவியியல் அதில் சொல்லுவாங்க. நமக்கு வடநாட்டையும் தென்னாட்டையும் தனித்தனியாக பிரிப்பதற்குரிய முக்கியமான ஒரு பகுதி இது. அந்த மங்குள் வளர் வரை விந்தம் மண்ணு பருப்பதம், பருப்பதங்கிறது சீசைலம் என்று பெருக்கு. செல்லல் குரல் அறிவறிய சீபருப்பத மலைய அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமியோட தேவாரம் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறதுக்கு. அப்பர் சாமியோட தேவாரம் ஒன்று இருக்கு. ஞானசம்பந்தரும் படியிருக்கார், 3 பேரும் படியிருக்காங்க. சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர்கள் சமன் குண்டர், மடங்கொண்ட சிந்தையரா மயங்கி ஒரு பெயர் முன் புடங்கொண்ட நீத்து செல்வார் போல் ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான சொன்னது. குஜரத்தின் படங்கொண்ட போர்வையினான் பருப்பதம் பரவுதுமே அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய தேவாரம். அந்த பருப்பதத்துக்கு போகிறார். இது அற்புதமான 3 தேவாரம் அங்கே இருக்குது. அந்த சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி படத்தை நடத்தியிருக்கோம் நினைக்கிறேன், வகுப்புலேயே நடத்தியிருக்கோம். ஆண் யானையும் பெண் யானையும் மாற்றுக்களில் அடைந்தா என்று ஊற்றுக்கு அப்படின்னு சொல்லி அற்புதமான கண்டு பிடி சூழ்தனும் தீவருப்பத மலையன்னு சுந்தரமூர்த்தி சாமி அழகாக பாடியிருக்காரு. அந்த பருப்பதம் இறைஞ்சி திங்களணி சடையார் திருக்காலத்தி மலை சேர்ந்தார்னு கர்நாடகம் தாண்டி ஆந்திராவுக்கு வந்துட்டார். திங்களணி சடையார் திருக்காலத்தினர், சாமி இருக்கக்கூடிய திருக்காலகத்தின் கஷேத்திரம். காலகத்தினுடைய பெருமை சொல்லி முடிக்க முடியாது. அந்த காலகத்தை பற்றி பல தடவை நம்ம பார்த்துருக்கிறோம். மகாமார் திருக்காலத்தி மலையழு குழுந்தாய் நின்ற ஏகநாயகர் அப்படின்னு சேக்கரார் சாமி அவர். மலையழு குழுந்தாய், மலையோட சிகரத்தில் இருக்கிறார் இவர் என்று சொல்லுகிறார். குடுமித்தவர் கண்ணப்பநாயனாருக்கு அருளி செய்த அருள் வல்லார்கள் நமக்கு தெரியும். அதையெல்லாம் எண்ணி வழிபாடு செய்கின்றார். அங்கிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே என்றார் வரார் நேரடியாக. எப்படி இங்கிருந்து தலையாத்திரை பண்ணுகிறார்களோ அதே போல தான் அங்கிருந்து தலையாத்திரை நடக்குது பாருங்க. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசு பெருமானார், சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாரும் வடநாட்டுக்கு செல்லும் பொழுது காளகஸ்தி விளையாட்டுத்தான் ஒழிகிறார்கள். முக்கியமாக திருக்காரிக்கரை என்கின்ற கஷேத்திரத்தில் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் பார்க்கலாம். அது திருக்காரிக்கரைங்கிறது அதுதான் இப்போ சித்தூர்னு சொல்லக்கூடிய ஊர். திருக்காரிக்கரைன்னு நம்ம சொல்லுவோம். காரிக்கரையில் சாமி கஷேத்திரம் இருக்குது, அது பாடல் பெற்ற கஷேத்திரம் தான், நமக்கு வைப்புத்தலாம். அது அந்த காரிக்கரை அப்படிங்கிற அந்த ஊரை தாண்டி நிறைய நெடுங்கானம் படர்கொன்றும் கடந்து போனார் காளகத்திக்குன்னு இருக்கும். அங்கே ஒரு ராமர் கோயில் ஒன்று உண்டு அந்த சித்தூரில். அந்த சாமி கோயிலுக்கு அதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போனார்கள்னு சொல்கிறாங்க. அந்த காரிக்கரை அடைந்தது. காரிக்கரை அடைவதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட வழி திருவாலங்காடு. திருவாலங்காடு சென்று திருவாலங்காட்டிலேருந்து தான் காரிக்கரைக்கு போகிறாங்க. காரிக்கரையிலேருந்து காளகத்தி போகிறத நம்ம பார்க்குறோம். அதே ஆர்டர் தான் இவர் வராரு இங்கே. நேடு திரு காலத்தி நிலவு தானுவை வணங்கி ஆடு திரு அரங்கு ஆன ஆளவனம் துழுதேத்தி தேடும் இருவர்க்கு அறியார் திரு ஏகாம்பரம் பணிந்து மாடு உயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வைகினார். வடநாட்டத்தில் யாத்திரை ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடும். நம்ம தென்னாட்டத்தில் யாத்திரையை இல்லையா காஞ்சிபுரத்துக்கு விட்டாரு. இப்போ நீடு திருக்காலத்தி அப்புறம் இன்னும் இல்லையா? ஏன் நீ லேட்டாகுது? வந்துருமா? நீடு திருக்காலத்தி, அதனால் நீடு திருக்கார்த்தி. அதனுடைய பெருமை என்பது எப்பொழுதும் குறையாததுன்னு வச்சுக்கொண்டே தான்.
இல்லையா? அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தினர். அட்டமா சித்தி பற்றி தான் இங்கே பேசி கொண்டே இருந்தோம். தொடக்கத்திலே அட்டமா சித்தியோட இருந்தோம். காளகத்தி கஷேத்திரத்தில் இருந்தாலும் அட்டமா சித்தி உண்டுன்றாங்க ஞானசம்பந்தர் இல்லையா? வெள்ளை ஒரு காளியை வகுத்து தாரகனை கொள்ளட விடுத்த சிவன் மேவுமலை தன்னை வினவில் கள்ளதரன் என்று கரு மந்தி விளையாடும் அப்படின்னு காளகத்தி மலையேன்னு பாடுகின்றான். அதனால நீடு திரு காலத்தி நிலவு தானுவை வணங்கி, தானுனா சுவாமி, தூண்னு போடுவோம். தானுனா தூண், சிவருமான குறிக்குது. ஏன்னா ஒரு தானுவாக நின்றாலே பழங்காலத்தில் ஒரு தடவை, அதனால தானுன்னு பேர். கேரளாவில் இன்னைக்கு தானுன்னா சிவருமான, தானு சம்பு தானுன்னா சிவருமான குறிக்கக்கூடிய சொற்கள் கேரளாவில். தானும் மால் அயன், தானும் மாலை மூவரும் அங்கே இருக்கிறதா ஐதீகம். தானும் மால் அயன், தானுமாலய சுவாமின்னு பேர். தானுவை இது மாதிரி தூணாக சாமி நடத்துகிறோம். எல்லாரும் பொதுவாக சைவ வழிபாடு தூண் வழிபாடு தான். சிவலிங்கங்கிறது என்னதுதான்? ஒரு தம்பம் தானே அது. ஆமாம், மழபாடி வைரத்தூண் அப்பதான் மழபாடியில் சாமி பேர் வஜ்ரத்தம்பேஸ்வரர்னே பேர், நடுதறி வைரத்தூண்னு பேர். தானுவை வணங்கி ஆடு திரு அணங்கு ஆன அளவனோ தொழுதேத்தி. அளவனம்னு சொல்லலாம், ஆனால் சேக்கரார் சாமிக்கு என்னமோ நடப்பு கரைக்கலாம் மேல் மேலே போயிட்டு போ. அதனால் அவங்க உடனே ஆடுதிரு அரங்கான ஆளவனம்னார். எதுக்காக ஆட வந்தார், ஏன் அரங்கானதுலாம் கேட்க போனால் அம்மாட்ட போனால் தான் தெரியும் போ சரித்திரம் இல்லையா? இல்லை அம்மா அங்கேருந்து இவங்க இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே இருந்தாங்க. அதனால் கரைக்கிழமை இங்கேருந்து புறப்பட்டு மனதினம் கடித வேகமாக காற்றினையும் கடிதாக கருதாமல் போனாங்க. வருவதோடு எப்பின் யார்க்கை அப்படின்னு என்னன்னு கேட்டாங்க. அம்மா உமாதேவி கேட்டாங்க. நம்மை பேணும் அம்மைகான் உமையே என்னார் சாமி. என்னம்மா வேணும் உனக்குன்னாரு சாமி. வரம் கேட்டது நமக்கு தெரியும். இரவாத இன்ப அன்பு வேண்டி இன்னும் வேண்டுகின்றால் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறாமை வேண்டும், அளவா அடி ஆடும்போது என்றும் உன் அடிக்கீழ் இருக்க என்றார். அதனால் அடிக்கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டார். அதனால் அம்மா ஆடும்போது கீழே இருக்கிறதுக்காக வரம் கேட்டாங்க. சரி நீ அங்கே போ, ஒன்று சாமி அனுப்புறதுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாரு. இங்கே சிதம்பரத்தில் பூஜை பண்ணி சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சாருங்க. அதே மாதிரி இங்கே சிதம்பரம் போலவே இவரும் இங்கேயும் சொல்லி தான் அனுப்புகிறார். சிதம்பரத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு 2 பேரையும் சாமி சொல்லி தான் அனுப்புகிறார். வரம் கேட்குறாங்க. ஒரு முறை சாமி அந்த இதில் தாண்டவம் ஆடுகின்றார். தாரகாவனத்தில் தாண்டவம் ஆடுவது பார்க்குறார். திருமால் மனதில் நினைத்து பார்க்கிறார். உடனே மனம் திருமணி கனமாகிறது, கண்ணில் நீர் வருகிறது. அதை கேட்ட உடனே பார்க்கும்போது ஏன் சுவாமி திடீர்னு உங்கள் உடம்பு ஒயிட் ஆகுது அப்படின்னு ஆதிசேஷன் கேட்டான். நான் சுவாமி கைலாசத்தில் ஆனந்தாண்டவம் ஆடுகின்றார், அதை எண்ணி பார்த்தேன், அப்படிதானா போய் அனுபவம் அப்படி இருக்குன்னார். எனக்கு அதை பார்க்கணும் விருப்பமாக இருக்குன்னார். சரி இப்போன்னு சொல்லி சிதம்பரத்தில் வழிபாடு பண்ணணும். அவர் தான் பதஞ்சலிங்கிற பேரில் வந்து வழிபாடு பிறந்தார். அதே போல் வியாக்கிரபாதர் என்கின்ற முறையை 2 பேரும் வழிபாடு செஞ்சாங்க. அதே போல் இங்கே காரைக்கால் மேலே தேர்ந்தெடுத்து தென் திசையில் நீடுவாழ் பழனமூதர் திருவாலங்காடுன்னு சுவாமி. தென் திசையில் நீடுவாழ் தெற்க உபகாலமாக பெருமையான பழமையான ஒரு ஊர் இருக்குது, அதுதான் திருவாலங்காடுன்னு பேர். அங்கே போ நான் வரேன் என்னார் சாமி. அவர் பிறகு வந்து சாமி ஆடினதே பார்க்குறோம். அப்பன் ஆடும் திரு ஆடம் ஆலங்காடுன்னு அம்மா பாடினாங்க. அதை ஆடு திரு அரங்கான ஆலவனம், ஆலங்காடுங்கிறத ஆலவனமும் தமிழ்படுத்தினார் சாமி. தொழுது ஏத்தி அம்மாவை தொழுது ஏத்துறார். தேடும் இருவர்க்கு அறியார் திரு ஏகாம்பரம், காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். தேடும் இருவர்க்கு அறியாராகிய சிவருமான் எழுந்திருக்கிறவர்னு அர்த்தம். இதுதான் நாளம்தான் கிடந்தவனும் நளிர் விசும்பு அளந்தவனும் தேடுதற்கு அறியார் முளைச்சுவட்டு குளந்தான் காட்டுதலும் அளந்தான் கண்டருளி அளந்தான் உகந்தென்று எடுத்து பாடி அப்படின்னு அந்த புராணத்தில் காட்டுவார் சேக்கரார் சாமி. அந்த சிவருமானுக்கு திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அறியவராகிய திரு ஏகாம்பரம் என்கிற கஷேத்திரம், அது காஞ்சிபுரத்தை அடைந்து மாடு உயர் மாமதில் காஞ்சி வளநகரின் வைகினார் என்று சொல்லி அந்த காஞ்சிபுரத்தில் விடலாமா நகரமா? சரி, முல்லைவனங்கிறது திருமலை வாயில் வட திருமலை திருமலை மதில் காஞ்சி வளநகரின் பையினார். நம்ம இதோட நிறைவு பண்ணிவிடுவோம். சாப்பாடு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது.